فليقولوا عن حجابي لا وربي لن أبالي. فليقولوا عن حجابي أنه يفني شبابي، وليغالوا في عتابي إن للدين انتسابي. لا وربي لن أبالي، همتي مثل الجبال، أي معنى للجمال إن غدا سل المنام. فليقولوا عن حجابي أنه يفني شبابي، وليغالوا في عتابي إن للدين انتسابي. لا وربي لن أبالي، همتي مثل الجبال، أي معنى للجمال إن غدا سل المنام. حاولوا أن يخدعوني، صحت فيهم أن دعوني، سوف أبقى في حصوني، لست أرضى بالمجون. لن ينالوا من إبائي. نحمده إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு பெண்கள் எதிர்நோக்கக்கூடிய மன அழுத்தங்களும் அதுக்கான தீர்வுகளும் என்று நாங்கள் எடுத்துக்கிறோம். இதில் நிச்சயமாக ஆண்களும் அடங்குவாங்க. பொதுவாக மன அழுத்தங்கள் எப்படி ஏற்படுது, என்ன காரணத்தினால ஏற்படுது, மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஏற்பட்ட மன அழுத்தங்களை நாங்கள் எப்படி தளர்த்திக்கிறது அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். இந்த மன அழுத்தத்தை சிலர் டென்ஷன் சொன்னாலும் சரியான பேர் ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாலே மேனேஜ்மெண்ட் தான், முகாமைத்துவப்படுத்தல். ஸ்ட்ரெஸ்ஸை முகாமைத்துவப்படுத்தணும். ஸ்ட்ரெஸ் ஒரு ஆளுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இருக்கணும். கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு ஆளுக்கு இருக்கணும், இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. அதனால தான் அதை முகாமைத்துவப்படுத்தணும். உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ் என்னென்னா ஒரு மன அழுத்தம். ஒரு பாம்பை கண்டோன்னு ஒரு ஆள் திடுக்கிட்டு ஓடணும் அங்கேருந்து. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி பாம்பு கடிச்சு போட்டுருணும் அவருக்கு. ஆனால் ஒரு கயிறை கண்டு அவர் ஓடுறாருண்டா அது கொஞ்சம் அப்நார்மலான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு புழுவை கண்டு அவர் ஓடுறாருண்டா, ஒரு பள்ளியை கண்டு ஓடுறாருண்டா, அது ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம். அப்போ அவரை ஸ்ட்ரெஸ் முகாமைத்துவப்படுத்த வேண்டிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் இன்றைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். என்னென்னா, பிரச்சனை இல்லாத ஒரு உலகத்தை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாவும் ஒரு மாதம் பொண்டாட்டிமாரோட ஹோஜி போயிருக்காங்க. ரசூலுல்லாவும் எல்லா பொண்டாட்டிமாரையும் விட்டு ஒரு மாதம் போயிருந்திருக்கிறாங்க.
அப்போ ஆயிஷா நாயிட்ட முதல்ல ஒரு மாதம் ஒத்துட்டையும் வர மாட்டேன்ட்டு போயிட்டு வந்தோடனே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்ன ஒரு மாதம் பண்ணீங்க 29 நாளில் வந்துட்டீங்களே. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மாதம்ங்கிறது 29 நாள் தானேங்கிறாங்க. விளங்கிட்டு அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சிக்கல்கள் இருந்திருக்குது. எனவே இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் தேடினோம்னா கண்டுபிடிச்சிக்க மாட்டோம். இல்லை, அதுக்கு யாரு என்னவும் செய்ய இயலாது. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை வளர விடாம தடுக்க தெரியணும். அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்குறங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பிரச்சனையை எப்படி எந்த அளவுக்கு குறைக்கலாமோ அந்த அளவுக்கு நாங்கள் குறைக்கவும் தெரியணும். இதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. வேற இந்த பயானுக்கு போறவு நாம வேற நல்ல ஒரு ஐடியா சொல்லுவார், அந்த ஐடியாவில் வாழ்ந்தா பிரச்சனையே வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரச்சனை இருக்கும். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உங்களை நாங்கள் பயத்தால் சோதிப்போம். பயத்திலிருந்து ஒரு விஷயத்தை கொண்டு சோதிப்போம். பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம். வனக்ஸ் மினல் அம்பால், பொருளாதார சேதத்தால் சோதிப்போம். வல் அம்புஸ், உயிர் சேதத்தால் சோதிப்போம். ஒசமராத், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். இதாலையெல்லாம் நாங்கள் சோதிப்போம். உபஷிரி சாபிரீன், நபியே பொறுமையாளர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மாராயணன் சொல்லுங்கன்னு சொல்லலாம். எனவே அல்லாஹ் நம்மளை சோதிக்கத்தான் செய்வான். ஏதோ ஒரு வகையில் நாம் சில விஷயங்களுக்கு முகம் கொடுத்து தான் ஆகணும். சரி, அந்த முகம் கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் சரியான ஒரு விஷயத்தை கையாளலண்டா இதை பார்ப்போம். என்னென்னா, மனுஷனுக்கு இப்படி பிரச்சனையை கையாளுறதுக்கு எங்கேயாவது கோர்ஸ் நடக்குதா? இது என்ன இது இப்படி பேசுகிறாருன்னு அப்படியே சொல்லுவாங்க. ஒரு கோர்ஸும் தேவையில்லை, இதெல்லாம் வேஸ்ட். இந்த கவுன்சிலிங் படிக்கணும், அது இந்த கிளாஸ் போகணும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு 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 இதோண்ட ஃபாலோ பண்ணணும், என்ன அப்படி ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகணும், காசை கட்டி படிக்கணும், படித்தா தான் வாழலாம், சைல்டு சைக்காலஜி படிச்சிருந்தா தான் புள்ள வளர்க்கலாம் என்ற நினைப்பெல்லாம் முட்டாள்தனமான நினைப்பு. அதான் சிலர் அப்படி யோசிக்கிறது, இதை படிக்கணும், கவுன்சிலிங் படிக்கணும் அப்படின்னு. இஸ்லாத்தை படித்தா இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கு. இஸ்லாமியனை நம்ம வாழ்ந்துட்டோம்டா எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் இப்படி ஒரு சப்ஜெக்டை வெளியில் மக்கள் செய்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று செய்கிறாங்க, சைல்டு சைக்காலஜி ஒன்று செய்கிறாங்க, அப்போ ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் டென்ஷன் ஒன்று செய்கிறாங்க, அப்படி ப்ரோக்ராம்கள் செய்கிறாங்க. அப்போ ஹவு டு லேர்ன் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறாங்க. இப்படி வெளியில் செய்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிற வேண்டாம், இங்கே வாங்க, அதை இஸ்லாத்தின் பார்வையில் நாங்கள் செஞ்சு காட்டுறோமாங்கன்னு கூப்பிட்டு செய்கிறோம். நீங்கள் என்ன வெளியில் படிக்கிறீங்களே, அதை குர்ஆன் ஹதீஸில் எப்படி செய்கிறேன்றதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னு தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் என்ன செய்கிறோம், டிசைன் பண்ணுறோம். ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை மனுஷன்கிட்ட இருக்குது தானே, இது உரிய இஸ்லாமிய வழிமுறைகளை வைத்து நாங்கள் தீர்த்து கொள்ளலன்னு சொன்னால் இதனால் பக்க விளைவுகளாக வேற பிரச்சனைகள் எல்லாம் வரும். குறிப்பாக PTSDன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்னு சொல்றது. இது ஒரு பெரிய ஒரு அனர்த்தம், பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்த ஒருத்தர் ஒரு 3 மாசங்கள் தள்ளி வேறொரு பிரச்சனைக்கு உள்ளாகிறது தான் இந்த PTSDன்னு சொல்லுது, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டருங்கிறது. சுனாமி வந்துச்சு. எந்த பிரச்சனை வந்தாலும் உளவியல் ரீதியாகவும் இஸ்லாமிய ரீதியாகவும் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒருவருடைய மரணத்துக்கும் 3 நாளுக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்கிறது யாருக்கும் அனுமதி இல்லை. கணவனுக்காக மனைவி 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறத தவிரட்டாங்க. வழங்கிட்டாங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, மினிமம் 3 நாள். மனைவி போன்ற நெருங்கின உறவுக்கு மேக்சிமம் 4 மாதம் 10 நாள், அவ்வளோதான் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் 3 நாள், மேக்சிமம் 3 மாதம்னு சொல்கிறாங்க. இந்த 3 மாதத்துக்குள்ள ஒரு ஆளை ஏற்பட்ட அனர்த்தம், வீடு பற்றி போச்சு, சுனாமி வந்து போச்சு, பாப்பா மௌத்தாயிட்டார், பிள்ளை மௌத்தாயிட்டு, மனைவி மௌத்தாயிட்டார், கல்யாணம் பிரிஞ்சு போச்சு, கேட்டு வச்ச கல்யாணம் உண்டு அலைஞ்சு போச்சு, இப்படி காசு தொலைஞ்சு போச்சு, பிஸ்னஸ் லாஸ்ட் ஆகிட்டோம், ஏமாற்றி போட்டு போய்த்தான். இப்படியான பிரச்சனைகளை ஒரு ஆள் மேக்சிமம் 3 மாதத்துக்கு சால்வ் பண்ணிடணும். அந்த 3 மாதத்துக்கு செய்யலாட்டி அவரை கொண்டு போய் நாங்கள் செய்ய வைக்கணும். அதுக்கு பிறகுதான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், மேனேஜ்மெண்ட் தேவைப்படும், மருந்து தேவைப்படும். சைக்காலஜிக்கலாக இஸ்லாம் மதத்தான் சொல்லுது. 4 மாதம் 10 நாளுக்கு மேலே துக்கம் மனுஷ்டிக்கு இயலாது. இயல்பாக இறைவன் சாதாரணமாக குணமாக்கிடுவாங்க.
சிலருக்கு தான் இந்த PTSD ஏற்படும், இந்த போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ங்கிற பிரச்சனை ஏற்படும். அது 3 மாசத்துக்கு பிறகு தான் ஏற்படும். சுனாமி வந்து 3 மாசத்துக்குள்ள எல்லாம் கிளியர் ஆயிரும். 3 மாசத்துக்கு பிறகு ஒரு தண்ணியை கண்டு ஓடுறார், இரவையில் திடுக்கிட்டு எழும்புறார், இன்னும் அளவெருதங்கார், பிள்ளைகளை வெறுக்கார், சாராயம் குடிக்கார். 3 மாசத்துக்கு பிறகும் செய்யறாரண்டா. இப்ப இவரை போய் சந்திச்சு இவர்கிட்ட பேச வேண்டிய ஒரு தேவை அவருக்கு தான் அந்த PTSD வந்துருக்கு. அந்த PTSD ஏன் வந்தேன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இவர் சரியா மேனேஜ்மெண்ட் பண்ணல, நடந்த அனர்த்தத்தை இவர் சரியாக உள்வாங்கி எடுக்கல, சரி வரல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மவுத்து, பாப்பா மவுத்தாயிட்டார். பெஸ்டா நெருங்கின ஒரு உறவுக்காரர் மவுத்தான செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டா, ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்டா பெஸ்டா என்ன செய்வார் சொல்லுங்க? முதல்ல என்ன செய்வாருண்டா, அதை மறுப்பார், இல்ல மௌத்தாகலன்றுவார். நெருங்கின உறவுக்காரர் ஒருத்தார் என்ன செய்வார், இதை சொல்றது இளவிறக்கம்னு சொல்றது. பாப்பா மவுத்து என்ற தகவல் வந்தோடனே, அவங்களோட ஹஸ்பண்ட் மவுத்து அப்படின்ற தகவல் வந்தா, அவங்களோட பொண்டாட்டி மவுத்துங்கிற தகவல் வந்தா ஃபர்ஸ்ட் டைம் அவர் இல்ல மவுத்தாகல என்றுவார். இளவிறக்கத்தை ஸ்டார்ட். பிறகு மையத்தை பார்ப்பார், மையத்தை எல்லாரும் பார்க்கறத பார்ப்பார், குளிப்பாட்டுறத பார்ப்பார். இப்ப ஏற்றுக்கொள்வர், மௌத்தா பெய்த்தாங்க என்றதை ஏற்றுக்குவார். ஏற்றாலும் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கவலைகளால அவர் என்ன செய்வாருன்னா சில விஷயங்களுக்குள்ள தள்ளப்படுவார். அவர் இருமுறை சத்தம் கேட்கும், திடீரென்னு மகள்ங்கிற மாதிரி திரும்பி உமா மௌத்தான உமா மகள்ன்ற மாதிரி ஆடிட்டரி ஹலுசினேஷன், காதுல சத்தம் கேட்க தொடங்கும், திரும்பி பார்ப்பார், உமா வந்த மாதிரி இருந்துச்சும்பாங்க. இப்படி அவரை நினைப்பு இப்படி வந்துகிட்டு இருக்கும். இது ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு கிழமை, மேக்சிமம் 3 மாசத்துல சரியாகணும். அதுக்கு மேலேயும் அப்படி இருந்துட்டா அவர் பிரச்சனைக்குரிய ஆளுன்ற அர்த்தம். அதுக்கு மேலேயும் தூக்கம் கலைதண்டா அவர் பிரச்சனைக்குரிய ஆளுன்ற அர்த்தம். வழங்கிட்டா. எனவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரியா மேனேஜ்மெண்ட் பண்ணினா 3 மாசத்துக்குள்ள சரியாகும். அதுக்குள்ள ஒரு ஆள் பிரச்சனை பட்டுக்கிட்டு இருக்குதுண்டா அலட்டிக்குள்ள தேவையில்லை. இப்ப சில பிள்ளைகள் எடுத்துக்கிட்டு பிள்ளை நாயில பயந்த, பிள்ளை இருட்டுல பயந்த, தூங்குதில் ஒழுங்குது சூப்பை தண்டுட்டு நாங்க ஒரே அடியா ஓட தேவையில்லை. 2-3 நாளைக்கு நாங்க மருந்து செய்ய தேவையில்லை. அந்த பிள்ளைய வச்சு இல்ல வாப்பான்னு தலையை தடவி பக்கத்துல வச்சு படுத்து வெளிச்சத்தை காட்டி, இதை பாருங்க இது ஓஃப் பண்ணா இருட்டு பிடிக்காது அப்படின்னு காட்டி பக்கத்துல வச்சு, அது ஒன்றும் இல்லை கூழ் அப்படி இப்படின்னு சொல்லி 2-3 நாளைக்குள்ள கிளியர் பண்ணலாம். தொடர்ந்து அப்படி இருக்குமெண்டா தான் அதுக்கு போறோம் நாங்க இன்னொருத்தர். அதுக்கடையில் அவசரப்பட்டு ஒரு ஆளுக்கிட்ட போய் 6000 ரூபாய் காசு கட்ட தேவையில்லை. விளங்கிட்டா? அப்ப அவசரம் தேவையில்லை, நம்ம நிதானமா கொண்டதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய சைட் எஃபெக்ட்ல ஒன்றுதான் இந்த PTSD, இன்னொன்று டிப்ரெஷன். டிப்ரெஷன் சிம்டம்ஸ் எப்படி இருக்குமென்னு சொன்னா, டிப்ரெஷன் உள்ள ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா ஆர்வம் இல்லை, சோர்வு, குளிக்கணும், தலைவாரணும், பல்லு விளக்கணும், நல்லா உடுக்கணும்ங்கிறது இல்லை, சமைக்கணுங்கிறது இல்லை, வீட்டை சுத்தமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஒரு வேலையை செய்யறதுல தாமதம், உடுப்பை கழுவுறதுக்கு எடுத்து போட்டு 3 நாள் கழுவுவோம், கொஞ்சம் லேட்டாகி கழுவோம், இன்னும் கழுவோம் இது தனிமையை விரும்புவோம். 4 பேரோட போய் காய்ச்சிக்கணும் போலைக்கு போனா பிடிக்காது, மறா போய் ரூம்ல போய் இருக்கிறது. செத்தா என்ன சாவுறோம் இல்லையே, நம்ம பெண்கள் சொல்லுவாங்க நமக்கு ஒரு சாவு வருது இல்லை. இப்படி வாரதுதான் இந்த டிப்ரெஷன். அதுல சிம்டம்ஸ் எழுதிதான், அதை கேட்டா தெரியும். ரைட், அவங்களுக்கு சாகணும் போல இருக்குதா, தனிமையில் இருக்கணும் போல இருக்குதா, சாப்பாட்டுல விருப்பம் இல்லை, கணவன் மனைவி இல்லற சுகத்துல விருப்பம் இல்லை, பிள்ளைகளை பராமரிக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும் விருப்பம் இல்லை, உடுப்பு ஒழுங்கா உடுக்கணும், இதெல்லாம் டிப்ரெஷன். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் சரியா மேனேஜ்மெண்ட் பண்ணப்படலாட்டி டிப்ரெஷன் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் சரியா மேனேஜ்மெண்ட் பண்ணப்படலாட்டி உடல் நோய்களும் வரும். கேன்சர் வரும், ஆஸ்துமா வரும், அல்சர் வரும், இப்படி நிறைய விஷயங்கள் வரும், காய்ச்சல் வரும், இப்படியான விஷயங்களும் வரும்னு சொல்லி உளவியலாளர்கள் என்ன செய்றாங்க, ஒரு பட்டியல் போறாங்க. அதனால நாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். பல காரணங்களால இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. கூடுதலாக பெண்களுக்கு கூடுதலாக இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுதுங்கிறத நாங்க பார்க்கிறோம். இதுல ஒன்று நெகட்டிவாகவே நாம எப்பவுமே சிந்திக்கிறது. நெகட்டிவா சிந்திக்கிறதுனால கூடுதலாக கவலை வருது. காசு கொடுத்து கவலை வாங்குறோம். நாம கண்ணாடியை காசை கொடுத்து வேண்டி ஃப்ரேம் பண்ணி பாத்ரூம்ல மாட்டி வச்சு போட்டு காலையில எழும்பினோன்னு அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு தன்னில் என்ன குறை இருக்குன்னு ஒரு ஆள் தேடுறார்.
அப்போ காலையிலேயே கவலைப்பட ரெடி ஆகுறார். போய் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இதில் பரு இருக்குது, நம்ம கண்ணு இப்படி இருக்குது, முடி இப்படி இது அப்படின்ட்டு தன்னையே பார்த்து என்ன செய்வார், கவலைக்கு ஸ்டார்ட் ஆவார். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டுமே இப்படி நடக்குதுன்னு சொன்னார். சிலர் எப்பவுமே பெரும்பாலும் நெகட்டிவாகவே சிந்திப்பாங்க. கதைக்குள்ள என்ன கேட்பாங்கண்டா, நம்ம வாழ்க்கை இப்படியா போச்சம்பாங்க, நமக்கு சனியன் ஒன்று நல்லா வாரதில்லைம்பாங்க, நமக்கு மட்டும் இப்படித்தான் பிரச்சனை, நமக்கு என்னதான் நல்லா கிடைச்சு. நம்மளுக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் எப்பவுமே நமக்கு தெரிய தொடங்குறது. விரல்ல வெட்டுப்பட்டுரும், எப்பவுமே நமக்கு இப்படிதான். இப்பதான் வெட்டுப்பட்டுச்சு எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாங்களே. இந்த பட்டகாலில் படும் சுட்ட புண்ணில் சுடுமன்னு சொல்லுவாங்களே. பட்டகாலில் காலில் ஒரு காயம் இருந்தா அந்த காயம் இருக்கிற இடத்துல என்ன தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையில யதார்த்தம் என்னண்டா, எப்பவும் நம்மட காலை அடி உளுந்துக்கிட்டு தானே இருக்குது, நமக்கு அது விளங்கல்ல. இப்ப காயம் வந்ததால அந்த இடத்துல நோறதுனால அடி உழுவுறது விளங்குது. விளங்கிட்டா? எப்பவுமே நடக்கல கால அதுல இதுல படும், அது ஒரு பிரச்சனையே இல்லை, ஏன்னா அது வலிக்கிறது இல்லை. ஏற்கனவே இங்க ஒரு காயம் இருக்கிறதுனால லேசா பட்டாலும் வலிக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம், பட்ட காலில் படும் சுட்ட புண்ணில் சுடுவோம். பட்ட காலில் படல, எல்லா நேரமும் படுது, இப்பதான் விளங்குது படுறது. விளங்கிட்டா? அப்ப நமக்கு எப்பவுமே நல்லது கெட்டதெல்லாம் நடந்துக்கு தான் நிற்கிறேன். ஆனா நாம இந்த கெட்டதை மட்டுமே நேரம் பார்க்கிறோம், நெகட்டிவ் தோட்டை நாங்க பார்க்கறது. இதனால கவலையை நாங்க வாங்கி எடுக்கிறோம். காலையில் எழுப்பினா கவலைப்படுறதான் வேலை. தமிழையும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னா, தமிழ் பாஷையே நெகட்டிவாகத்தான் பேசுறது. எப்படி மச்சான் சுகம் அப்படின்னு கேட்டா, சிஷ் அதனத்தை கேட்பாய், பாட்கே பெரிய பெருத்து போச்சாப்பா, சிஷ் என்ன வேலை கூடி போகுதுன்னா என்ன நாட்டில் பிறந்தவனு தெரியா சிஷ். அரபுல பாசிட்டிவா தான் பேசுவாங்க. அரபுல ஏச தெரியாது. அரபிக்காரன் ஏசுற இப்படி அம்பா அல்லது அரபுல ஏச தெரியாது. அரபுல நல்லதுதான் இருக்கு. பெரும்பாலும் கடும் காய்ச்சலோட ஒருத்தர் நிற்பான், கைஃப் ஹாலுக் அப்படின்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ். அரபு நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், கைஃப ஹாலுக்குன்னு கேட்டா எவனாச்சும் எனக்கு தலைக்கு அடிக்குது, வகுத்துக்கு வலிக்குது, வாழ்க்கை சரியான பிரச்சனை, கபில் தார சம்பளம் காணா, வீட்டுல கடும் பிரச்சனை, இதை சொல்லுவானா? முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், குவைஷ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் பிஹைர். இதுதான். இதுக்கு தமிழ்ல அந்த நெகட்டிவாகவே பேசி பழகி எவனாச்சும் சுகம் விசாரிச்சாலும் அவன்கிட்ட போய் இல்லாத கஷ்டத்தை சொல்றது. எப்படிமா வாழ்க்கண்டா, என்ன ஒரு மாதிரியா கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கு, கடன் தொல்லையில் பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றேன். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்ட அருளை பத்தி பேசுங்கிறான். எதை பேச சொன்னல? உனக்கு இருக்கிற கஷ்டங்களை பேச சொல்லல. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். ஒருத்தனுக்கு விரல் ஒன்று வேலையாம இருக்கு, இன்னொருத்தனுக்கு கால் வேலையா இருக்கு, இன்னொருத்தனுக்கு கண் பார்வையில குறை இருக்கு, இன்னொருத்தனுக்கு நிறைய நோயா இருக்கும், இன்னொருத்தனுக்கு முடி கொட்டிக்கிட்டு இருக்கு, இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியில பிரச்சனை இருக்கு, இன்னொருத்தனுக்கு பிள்ளை இல்லாம இருக்கும். நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் அதையெல்லாம் கதைக்க சொன்னா, அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் செஞ்ச அருளை பத்தி பேசுங்கிறான். எப்பவுமே நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவை பத்தி பேசினா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், மாடி வீடு இல்லைன்னு கவலைப்படாத, வீடு ஒன்று இருக்குது, ஓடுறதுக்கு ஒரு மிதிச்சு போறதுக்கு ஒரு பைக் இருக்குது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், டே கார்லன்னு கவலைப்படாதடா, இருக்கிறத பேசுவோம். அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இதை பேசும்போது நாங்க சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்குறோம். அப்ப இந்த வாழ்க்கையில இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி வருதுன்றா, நெகட்டிவாவே சிந்திக்கிறது. அதுல ஆம்பளைகளை விட பொம்பளைகள் ரொம்ப மோசம். எப்படி? பக்கத்து வீட்டுக்காரி வாஷிங் மிஷின் வேண்டினா வாஷிங் மிஷின் இவனை போட்டு கழுவி விட்டுருவா. அப்போ வாஷிங் மிஷின்டா ஏண்டிமா கழுவுறதுக்கு ஆத்துக்கு அள்ளிக்கு போற சனத்தை எல்லாம் பாரு. அப்படியெல்லாம் மனுஷன் வாழும்போது நமக்கு பாத்ரூம் ஆச்சு இருக்குதே என்று சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப அந்த பாசிட்டிவாக சிந்திக்காம நெகட்டிவா சிந்திக்கும் போது வாழ்க்கை கஷ்டமா தெரியுது. என்ன ஒரு வாஷிங் மிஷின் இல்லை, ஒரு டிவி இல்லை, ஒரு ரைஸ் குக்கர் இல்லை, ஒரு ப்ரெஷர் குக்கர் இல்லை, ஒரு பிளெண்டர் இல்லை, என்ன வாழ்க்கை? சே ஒரு மோட்டர் பைக்கில் இல்லை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோல் ஃபர்ஸ்ட் போகல அமெரிக்கா ஆட்டா காசு ரொம்ப. இதெல்லாம் என்ன செய்யுதுண்டா, இல்லைன்னு யோசிக்க பெரிய பிரச்சனையா இருக்குது. எடுக்கிற சம்பளம் காணா, எல்லாரையும் கொண்டு டாக்டர் ஆகலாமா?
எடுக்கிற சம்பளம் காணா, இப்படியே யோசிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனவே நாங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக சிந்திச்சு பார்க்கணும். இருக்கிற நல்லதுகளை யோசிச்சோம்டா மனசு நிறைய சந்தோஷம் நிறைய. எப்போவாச்சும் நாம இந்த கையை பிடிச்சா இந்த கை இன்னும் அழகா இருக்குது, எனக்கு எல்லா விரலும் வேலை செய்யுது, அல்ஹம்துலில்லாஹ் அந்த கையால நான் சாப்பிட்றேன் பிடிக்கிறேன் அப்படின்னு இந்த கையை பிடிச்சி கிஸ் பண்ணிப்போமா? கிஸ் பண்ணல. ஆனா எப்ப கிஸ் பண்ணுவோம்டா கையில்லாத ஒருத்தன் பிச்சைக்கு வருவான், கையில்லாம ஒருத்தன் ரோட்ல போவான், அவனை பார்த்த உடனேயே இந்த கையை பிடிச்சி கொஞ்சம். அப்ப எப்ப அந்த பொறுமதி விளங்குது பாருங்க, பாசிட்டிவா யோசிக்கும் போதுதான் இது பொறுமதியா தெரியுது. நம்ம கை இருக்குது. அப்ப நம்ம எப்பவுமே நமக்கு மேல இருக்கிற ஆக்களை பார்த்து நமக்கு இல்லைன்னு யோசிக்கும். நமக்கு கீழே இருக்கிற ஆக்களை பார்த்து நமக்கு இருக்கேன்னு யோசிச்சோம்னா சந்தோஷமான தூக்கம் வரும் இல்லைங்கிட்ட. ஏன்னா இந்த பிரச்சனை இப்படி வருது. இந்த பிரச்சனைகள் வேற வேற ரூட்ல எல்லாம் வருது. ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதி. இந்த நிம்மதிக்காக என்ன செய்யறான்டா பல பல விஷயங்களை கையால பார்க்காங்க. இசையை கேட்டு பார்ப்பாங்க. சிலர் இசை டான்ஸ் நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் வெளிநாட்டில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கோவுக்கு போய்த்துருவாங்க. யூரோப் கண்ட்ரிகளில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கோ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் அண்டர் கிரவுண்டில் அல்லது ஒரு ஃப்ளோர் டிஸ்கோவாக இருக்கும். டிஸ்கோவுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை. ஏன் அது போகிறான்டா அங்கே போய் என்ன செய்கிற இசையை கேட்குற, மது சாராயம் அடிக்கிற, பெண் தொடர்பு பாலியலில் ஈடுபடுற, அப்போ சுகம் கிடைக்குதான்னு தேடி பார்க்கான். இல்லை புகைத்து பார்ப்பான். சிகரெட் அடிக்கிறவன் என்ன செய்யறான், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா அடிப்பான். நம்ம கஷ்டமாயா போ சிக்கெட் ஒன்று அடிச்சதா மூட் கிளியர் இல்லைன்னு. மூட் கிளியர் இல்லை, நல்ல மூடு வரணும் அப்படின்னு என்ன செய்யறான், நல்ல மூடு வரதுக்கு சிக்கெட் அடிக்கணுமா இருந்தா, இது ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மையாக இருந்தா இறக்கி விட வேண்டியதுதான். எனக்கு சிக்கெட்டை தடை செய்யுது. நல்ல மூடு வேணுமா அப்படிங்க சிகரெட் நல்லா மைண்டு வேலை செய்யணும்டா. ஸ்கூல்ல வச்சு மாஸ்டர் ஆளுக்கு ஒரு சிகரெட் எடுத்து பார்த்துங்க. மெயின் நம்ம அடுத்தது மெட்ஸ் பாடம்னு சொல்லலாங்க. அடுத்தது நம்ம இப்ப சயின்ஸ் பாடம் பார்க்க போறோம். கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை தேவை, எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிகரெட்டை பத்துங்கன்னு சொல்ல வேண்டியது. அப்ப அதெல்லாம் சும்மா போலி சாட்டுக்கள், புகைத்து. அதே நேரம் தனிமையை விரும்புவாங்க சிலர். இந்த மனசுக்கு ஒரு நிம்மதி வரணுங்கிறதுக்காக சிலர் என்ன செய்வாங்கண்டா தனிமையை விரும்புவாங்க. தனிமையை விரும்புகிற ஒரு பீச்சில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு பார்க்கில், ஒரு குளக்கரையில், ஒரு வயல் ஏரியாவில் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, மேகத்தை பார்த்துட்டு, கடலை பார்த்துட்டு, வயலை பார்த்துட்டு, விவசாயத்தை பார்த்துட்டு, காற்றை ரசிச்சுட்டு சும்மா அப்படி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும். ஏன் இருக்கிறான்டா கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம்ட்டு. இதில் பெரும்பாலும் பெஸ்டானதுன்னா தூண்டல் போடுவாங்க. தூண்டல் போடுறது தானே உண்மையிலே. தூண்டல் போடுறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு 1 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்களேன், தூண்டல் போடும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இது அமுக்குதா மீன் இழுக்குதான்றதை மட்டும்தான் யோசிப்பான் ஒருத்தன். அந்த தூண்டல் போடு யூரோப்ல எல்லாம் பெரிய பெரிய அந்த நாடுகள் எல்லாம் தூண்டல் போடுவான். பெரிய கார்ல போய் நின்று தூண்டல் போடுவான். கஷ்டப்பட்டு இருந்து தூண்டல் போட்டு ஒரு மீனை பிடிச்சி கலட்டி திரும்ப தாத்துல விட்டுட்டு அடுத்த மீனை பிடிப்பான். அவன் மீனுக்கு போயிடல தூண்டல், அவனை மனசுக்கு தூண்டல் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த மைண்டை கன்வெர்ட் பண்றான். இங்கே எங்கே எப்படி பெரிய கடன் தொல்லையா இருந்தாலும் தூண்டல் போடக்கூட அந்த கடன் நினைப்பெல்லாம் வராது. வீட்டு நினைப்பு, பொண்டாட்டிட பிரச்சனை, பிள்ளையில பிரச்சனை, அது இது முதலாளியிட பிரச்சனை ஒன்றும் வராது. அங்க அது இழுக்குதா, அது தாழுதா தண்ணிக்குள்ள, அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்ப மைண்ட் சுத்தமா. அப்ப இந்த தனிமையை விரும்பி இப்படி என்ன செய்யறான் ஒருத்தன் போறான். ஆனா இதுல எல்லாம் என்ன செய்ய மாட்டான், நிம்மதி வராது, நிம்மதி இருக்காது. இப்ப என்ன செய்வாங்கண்டா கடைசியா ஒரு இடத்துக்கு வருவாங்க, கடவுள்கிட்ட போவோம் அப்படியம்மா, கடவுள்கிட்ட போய் வச்சிருவான்றாங்க. கடவுள்கிட்ட போறங்கிறதுல மாற்று மதத்தவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க கோயிலுக்கு நேர்ச்சை வச்சுக்கிட்டு, நான் காசிக்கு போறேன், நான் பழனிக்கு போறேன், நான் ஜெயிலானி போறேன், நான் கதிர்காமத்துக்கு போறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு மஞ்சள் காவி விடு. சிலர் துறவியா போற பிரச்சனையே தொல்லை தாங்கொண்டாம தான் சில சாமி ஆகுறேன். சிலர் சாமி ஆகுறதே தொல்லை தாங்கொண்டாம, சிலர் பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப இப்படி எல்லாம் சிலர் என்ன செய்யறாங்க, அந்த மத ரீதியாக கிளம்புவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வாங்கன்னா, இந்த மத ரீதியாக அழகா நிம்மதிக்கு வழி சொல்லி இருக்கிறதக்கதா அதை அவ்வளோ காலமா பின்பற்றாம கடைசியா என்ன செய்யறா, பள்ளிக்குள்ள இருக்கிற ஈத்துக்காக இருக்கிற அப்படின்னு போற. ஒழுங்கா எல்லாத்தையும் செஞ்சா தானே நிம்மதி கிடைக்கும். இப்ப மட்டும் போய் இருந்தா உம்ராக்கு போனா சரி வருமா? எனவே மத ரீதியாக கொஞ்சம் பேர் அப்படியே இறங்குறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், மத ரீதியாக தான் நிம்மதி இருக்குது, அது எப்படிங்கிறத நாங்க முதல்ல என்ன செய்வோம் பார்ப்போம். இப்ப பாருங்க, இதையெல்லாம் செஞ்சு பார்த்தா
கடைசியாக அவனுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதில் எல்லாம் நிம்மதி இல்லாமல் போய் தூக்கத்தை இழந்துருவான். தூக்கம் இல்லாமல் நிம்மதியை இழந்த அடுத்தது என்ன? தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு, பசி இல்லை, அடுத்தது தூக்கம் இல்லை. இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகினோன்னா தூக்கம் இல்லாத ஒரு பெரிய தொல்லை சமூகத்துக்கு. நிறைய பெண்கள் வந்து தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளில் ஏற்படக்கூடிய ஒரு சைட் எஃபெக்ட் தான் இந்த தோல் புயம் வலிக்கிறது. நிறைய பெண்கள் எங்கள்கிட்ட வராங்க கவுன்சிலிங். என்னென்னா ஒரே இந்த தோலில் வருத்தம், இந்த இடுப்பில் வருத்தம், மூட்டுக்கள் எல்லாம் நோவுறது, வகுத்துக்க வலிக்கிறது, தலை விரைக்கிற, தலை திமுக்கிற, சத்தம் இறைச்சல் கேட்க இயலாது. இப்படியான பிரச்சனைகளுக்கு டாக்டர்கிட்ட வேணால் டாக்டர் மருந்தை கொடுத்து அந்த செக்கப் இந்த செக்கப் எல்லாம் செஞ்சோடு கடைசியாக அவர் டயக்னோஸ் பண்ணுவார். ரைட், இது வந்து ஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ், இதுக்கு மருந்து கொடுத்து சரிவதா இருந்து கவுன்சிலர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அப்போ எங்கள்கிட்ட இருக்கு கேஸ். அதுக்கு பிறகு பார்த்தா இந்த இடுப்பு வருத்தத்துக்கு பிரச்சனை வேறு, இந்த தோல் வருத்தத்துக்கு பிரச்சனை வேறு. இதுக்கு பெயின் கில்லரை போட்டால் அண்டைக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் திரும்ப வந்துடும். அப்போ இதுக்கு இதில் சைட் எஃபெக்ட் உடல்ல நோயாக கூட வரும் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. அப்போ இப்படி வந்து தூக்கம் இல்லாமல் போய் அவதிப்பட்டு கடைசியாக ஸ்லீப்பிங் டேப்லெட்டுக்கு அடிமையாகிடுவாங்க. தூக்க மாத்திரைக்கு அடிமைப்பட்டு அதுக்கு பழக்கப்பட்டு போய் பவர் கூடின டேப்லெட் தேவைப்பட்டு இப்படியே போய் வாழ்க்கை விரக்தி அடைஞ்சு சூசைட் மூடுக்கு தன்னை காயப்படுத்துகிற நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்படுறான். சரியா? தன்னை காயப்படுத்துறது ரெண்டு இருக்குது. ஒன்று தற்கொலை செஞ்சு தப்பி போறவங்க, இன்னொன்று அடுத்தவங்களோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக காயப்படுத்துற. சில பொம்பளை பிள்ளைகள் செய்யும், பாப்பா உமா இறக்கம் இல்லை அப்படின்ற அது நினைச்சுக்கிட்டு கையை பிடிச்சி வெட்டி விட்டுரும். வெட்டினா ஓடி அந்த உமா பிடிச்சி அழுதோன்னா அது பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட உமா இறக்கப்படுறா, வெட்டினா தானே இனி வெட்டுத்தான் தலையை போட்டு சுவரில் அடிக்கிறது, இப்படி தன் கையில் இருக்கிற போனை தூக்கி எறிஞ்சு உடைக்கிறது. சில ஹஸ்பண்ட்மார் செய்வாங்க, போனை தூக்கி ஓட, லேப்டாப்பை தூக்கி ஒரு ஓட, நேற்று வேண்டிக்கு வந்த கண்ணாடியை இடிச்சு உடைச்சு விட்டு போட்டு அவர் தான் வேண்டிக்கு வந்து நம்ம பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, இங்கே உடைச்சு விட்டுருவார். அப்போ அதை என்ன செய்யறேன்னு தெரியாது, இந்த பிரச்சனைக்கு என்ன முகம் கொடுக்குற என்ன செய்யறேன்னு தெரியாமல் உடைச்சிட்டு நிற்பார். அப்போ இப்படி காயப்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க, சூசைட் செஞ்சு தப்பிறவங்களும் இருக்கிறாங்க. WHO உடைய ரிப்போர்ட்டின் படி ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த உலகத்தில் நாம பயான் தொடங்கி 2-3 பேர் போய்த்தாங்க. உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே நான் பார்த்த ரிப்போர்ட், இப்போ என்னன்னு தெரியாது, இன்னும் கூடி இருக்குமே. 40 செகண்டுக்கு ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒரு ஆள் சூசைட் பண்ண முயற்சி செஞ்சு தப்பிக்கிட்டு இருக்கார். கைராந்து விழுந்த கேஸ் 3 செகண்டுக்கு ஒரு ஆள் தப்புறார், 40 செகண்டுக்கு ஒரு ஆள் சாவுறார் என்றால் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. உலகத்தில் கூடுதலாக ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிக்கிற நாடு UK, 2வது அமெரிக்கா. இந்த சோமாலியா இல்லை, பிரச்சனை காசு பணத்தால் இருந்தால் 6 டேப்லெட் கூட பாவிக்கணும். சோமாலியா அவன் டேப்லெட் வேண்ட காசு இருந்தால் ஒரு பிடி சோறு வேண்டி தின்றுவான், அவன் பிரச்சனை வேறு. வசதி உள்ள நாடு என்று சொல்ற இந்த UKல தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கூடுதலாக யூஸ் பண்ணப்படுது. 2வது முதல் அமெரிக்கா தான் இருந்துச்சு, இப்போ UK முந்திக்கிட்டு நிற்கிது. அப்போ மனுஷனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வழியை சொல்லுவாங்க. சிலர் இந்த யோகாசனம், நிம்மதிக்கு நாங்கள் வழி சொல்கிறோம் வாங்க யோகாசனம் அப்படியம்பாங்க, சில சொற்பொழிவுகள் வைக்கிறோம் அப்படியம்பாங்க, தியானத்துக்குள்ளே வாங்க அப்படியே வாங்கன்னு சொல்லி சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, சிறு ரவிசங்கர் எல்லாம் நிம்மதிக்கு வழி சொல்கிறோமாங்கன்னு கூப்பிட்டுட்டு பெரிய யோகாசனங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஒன்றுலையும் பிரச்சனை, அவங்க போய் சாமியாரால் பிரச்சனை வர்ற கேஸ் விரும்புறா, போய் சாமியாரால் பிரச்சனை. இதுதான் பெரிய பிரச்சனை நாட்டில். பிள்ளைய காண இந்தியாவில் ஒருத்தர் சொன்னார், ஒரு பொண்ணு பிள்ளைய காணலன்ட்டு போலீஸில் என்ட்ரி வைக்க போனாலாம், வரும்போது கர்ப்ப காணலன்ட்டு கத்திக்கு வரலாம். அவ்வளவுக்கு பிரச்சனை சமூகத்தில். அப்போ நிம்மதியான வாழ்வுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தில் சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن. ஆணோ பெண்ணோ மூமினான நிலையில் யார் சாலிஹான அமல் செய்கிறாரோ
ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான வாழ்வு நாம் அவரை வாழ வைப்போம் அப்படிங்கிறான். இப்போ நிம்மதியான வாழ்வுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு வழி சொல்றான். என்ன? நீங்க ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யுங்க. ஆம்பளையோ பொம்பளையோ நிம்மதியான வாழ்க்கை இங்கே இருக்குதுங்க அல்லாஹ். இப்ப நாங்கள் ஈமான் கொண்டதானே, நாமளும் அமல் செய்யறது தானே, ஆனா நிம்மதி இல்லாம இருக்குதே அப்படின்னு சொன்னா குர்ஆன் வசனம் பொய்யாகுமா? குர்ஆன் வசனம் பொய் இல்லை. நம்ம திரும்ப ஒரு தரம் இந்த ஈமான் கொள்றதெல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் சரியாக்கி பார்ப்போம். குர்ஆன் பொய் இல்லை தானே. இப்ப ஈமான் கொள்றதெல்லாம் சரியா நம்மகிட்ட இருந்தா நம்ம நிம்மதியா வாழ்வோம் அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு மூமின் ஆட்சியில இருந்தாலும் சரி, அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, நிம்மதியா தான் இருப்பான். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, நிம்மதியா தான் இருப்பான். வசதியோடு இருந்தாலும் சரி, வறுமையில இருந்தாலும் சரி, நிம்மதியா தான் இருப்பான் இந்த வசனத்தின் படி. நல்லமல் செய்யறதுக்கு ஈமான் கொள்றதுக்கு காசு பணம் என்னத்துக்கு? நாட்டு கிளைமேட் என்னத்துக்கு? ஒண்ணுமே இல்லை. நாம சோமாலியாவில் இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், பர்மாவில் போயிருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், பைத்துல் மக்திஸ் பக்கத்துல வீடு இருந்தாலும் நிம்மதியா தான் இருக்கலாம், இலங்கையில் இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம். எல்லா இடத்திலையும் ஈமான் கொள்ளலாம், எல்லா இடத்திலையும் நல்லமல் செய்யலாம், எனவே நிம்மதியா இருக்கலாம். இப்ப ஈமான் கொள்ற சப்ஜெக்டை பார்த்தா அல்லாஹ்வுக்கு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரி வ ஷர்ரி. 6 விஷயத்தை நாங்கள் ஈமான் கொள்றோம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், மலக்குமாரை ஈமான் கொள்ளணும், வேதங்களை ஈமான் கொள்ளணும், தூதர்களை ஈமான் கொள்ளணும், மறுமை நாளை ஈமான் கொள்ளணும், கலாக்கதிரை ஈமான் கொள்ளணும். இந்த 6 விஷயங்களையும் ஈமான் கொண்டதை திரும்ப ஒரு தூசி தட்டி புதுப்பிச்சு பார்த்துட்டோம்டா நாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். ரைட். ஒன்று பாருங்க, அல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் ஒரு வசனத்தில். என்ன? ஈமான் கொண்டவர்கள் வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரினால் நிம்மதி அடைகிறது அப்படிங்கிறான். அல்லாஹ்ட திக்ரினால் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்ட திக்ரினால் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறதுங்கிறதுல இந்த திக்ருங்கிறத மொழிபெயர்க்கல. பின்னால் அப்படியே சொல்லி போனா நமக்கு திக்ருண்டா என்னண்டா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், இதான் நமக்கு திக்ரா தெரியுது. நினைவு கூறுதல் திக்ரண்டா. அல்லாஹ்வை நினைவு கூறினா நிம்மதி இருக்குது. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் என்ன செய்துகிட்டு இருக்கான், அல்லாஹ்வுடைய சிவத் என்ன, அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, இது நாங்க சரியாக நினைவு கூறும்போது மனசுக்குள்ள நிம்மதி வந்துடுது. வேற வியாழக்கிழமை ராத்திரி எல்லாருமா சேர்ந்து அல்லாஹ் 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 திக்ர் செய்யறது இல்லையா அந்த நிம்மதி? அப்படி இருந்த அந்த சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களே. திக்ர் செய்யறதுங்கிறதுல அல்லாஹ்வை நினைவு கூறுதல்ங்கிறத நாங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, என்னை நினைவு கூறுவதை யார் புறக்கணித்து விடுகிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை. நெருக்கடிக்கு இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை. நேரடியாவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நம்ம தமிழ்ல நெருக்கடியான வாழ்க்கைன்னா இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெஸ்ஸான தன்கா, நெருக்கீடு, ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை இருக்குது அல்லாஹ்வை நினைவு கூறாத ஆட்களுக்கு. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, கியாமத் நாளிலே அவரை கண் தெரியாதவராக நாங்கள் எழுப்புவோம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறினால் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை இருக்குது. அப்ப அல்லாஹ்வை எப்படி நினைவு கூறுறது அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். ரைட். ஒன்று, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஹதீத் 23, 24, 22, 23வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்ன சொல்றான்? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உலகத்திலேயும் உங்களையும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா, இதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே இருக்கிறது. இந்த நாட்டில் என்ன நடக்கிற பிரச்சனை, இந்த பிபிசிஐசிட பிரச்சனை என்னையா இருந்தாலும் என்ன இருக்குது, ஏற்கனவே அல்லாஹ் எழுதிட்டான். இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்க்கு ரொம்ப லேசுங்கிறான். இது அல்லாஹ்க்கு அது எப்படி இன்றைக்கு நடக்கிறது, அது அல்லாஹ்க்கு லேசு, அதை பற்றி யோசிக்காது. ஏன் இதை நம்பணும்? இதுதான் கலா கதிர்.
நாங்கள் ஈமான் கொண்டா நிம்மதியாக இருக்கலாம்ன்ட்டு நாங்கள் பார்த்துருந்தாங்க. அப்போ கலா கதிர் நாங்கள் ஈமான் கொள்ளணும் எப்படி? ஏன்னா இன்றைக்கு நடக்கிறது விதி தான், அல்லாட நாட்டம் தான். இது எப்போவோ அல்லா நாடிட்டான். நம்மளோட வாழ்க்கையில் எப்படி ஒன்று வரணுங்கிறத அல்லா எப்போவோ நாடிட்டான். நம்ம நிறைய விஷயங்களுக்கு அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்குறோம். அப்போ இப்படி என்று நான் அநியாயமாக நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை வந்து பம்பா வந்து முட்டிக்கு நிற்கிது. அப்போ இது விதி, அல்லாட நாட்டம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி போட்டு அடுத்த வசனத்தை சொல்றான். ஏன் தெரியுமா? இதை நீங்க நம்பணும். ஏதோ ஒரு வகையில மனுஷனுக்கு பிரச்சனை வரும். புருஷன் குடிகாரனா இருப்பான், புருஷன் பெண் தொடர்பு இருக்குது, புருஷனுக்கு தொழுகை இல்லை, அவனால பெரிய பிரச்சனை, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், அன்பு வைக்கான இல்லை, அல்லது பொண்டாட்டியால புருஷனுக்கு பிரச்சனை, பிள்ளைகளால் ஒரு தொல்லை, அல்லது சும்மா ரோட்டால நம்மளை போலீஸ் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி போட்டு வேற கேஸில் மாட்டி விட்டான், ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அது நடந்துட்டு இது நடந்துட்டு, சும்மா பம்பா அந்த ரோட்ல போனது நம்மளோட தலையில விழுந்துட்டு, இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. நாம் ஒரு வாகனத்தை வித்திருப்போம், அதை வேண்டி கொண்டு ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிப்போம், கடைசி நம்மள போலீஸ் கொண்டு ரிமாண்ட் பண்ணி கொண்ட போயிடலாம். என்ன செஞ்ச நீ எப்படி திட்டமிட்டு கொலை செஞ்சாண்டு கேட்டோன்னு நான் என்னடா திட்டம், நான் என்ன செஞ்சேன்னா நம்ப மாட்டான். ஏன்டா எழுத்துப்படி தான் உனக்கு பனிஷ்மெண்ட், போ உள்ளுக்கு போக வேண்டாம், வாரத்துக்கு வேலை, இருந்த தொழிலும் போய் வருமானம் இல்லை, மர இருக்கிற காசை கொண்டு போய் கொட்டி இந்த பைக்கில் வித்த பைக்கில் விட 2 மடங்கு அங்கே கொட்ட வரும், நாம ரூம்ல இருந்து வெளியில் ஆறது, இப்படி எல்லாம் தலையில சும்மா வந்து சுமைகள் வந்து உட்காரு காந்த உடனே ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. என்ன இந்த வாழ்க்கை சிலர் அல்ல இருக்காதாங்க கடவுள் என்று ஒன்று இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமான்னு யோசிக்க. இதுதான் சோதனை. உங்களை சோதிப்போம். இப்படி எல்லாம் நடக்கும்போது அப்பவும் நீங்க அல்லாஹ்வுல ஈமான் கொண்டு இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பினா தான் சொர்க்கம். அப்ப இதையெல்லாம் தந்துட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா, லிகைலா தஅசு அலா மா ஃபாதகும், ஏன் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நீங்க நம்பணும் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்குது, வறுமையோ கஷ்டமோ நோயோ அனர்த்தமோ இடரோ இடம் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்டா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் சொல்லிட்டு அது ஏன் நம்பணும்டா, லிகைலா தஅசு அலா மா ஃபாதகும், உங்களை விட்டு தப்பி போன ஒன்றில் நீங்கள் கவலைப்படாம இருக்கிறதுக்கு நம்பித்தான் ஆகணும். உங்களை விட்டு தப்பி போனதுல நீங்க நம்மளை விட்டு ஒன்று மிஸ் ஆகி போகுது. நல்ல ஒரு கல்யாணம் ஒன்று வந்து செட் ஆகிட்டு இருக்க குழஞ்சிட்டு அப்படின்ற நாம் போயிருக்க கூடாது, நாம் பேசியிருக்க கூடாது, மிஸ் ஆயிட்டு, ஒரு பிஸ்னஸ் மிஸ் ஆயிட்டு அப்படின்ற, இப்படி நாம் அப்படி நடந்திருக்க கூடாது, நாம் அங்கே போயிருக்க கூடாது, இப்படி நம்மளை மிஸ் பண்ணி போனதுல நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அதே யோசிச்சு கவலைப்பட்டு இருந்தா டேஸ்டா வைஃப் சமைச்சு வச்சிருப்பா, பிடிக்க மாட்டான் நமக்கு, சாப்பிடுங்க சாப்பாடுங்க தூக்கிறீங்க அதை அப்படின்ற, இன்னும் சாப்பிடுங்க உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க நான் குடிக்க, எனக்கு பசுக்கல, ரொம்ப காசை கொடுத்து வேண்டி சமைச்சு விட்டு சாப்பிட ஆப்பாடு பண்ணாம இங்க தலைக்குள்ள அப்படின்னு யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லலாம்டா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நீ நினைச்சேன்டா, லி கைலா தஅசு மா ஃபாதக், உனக்கு தப்பி போனதுல நீ கவலைப்படாம இருப்பாய். மிஸ் பண்ணிட்டா அல்லாஹ் நாடல, சோத்தவை சாப்பிடுவோம், விஷயம் முடி. அல்ல இதுல என்னத்தை தலையை போட்டு உடைக்கிற, எல்லாம் செட் ஆகி நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கு குழஞ்சிட்டு கல்யாணம் குழஞ்சிட்டு கத்தி கோல் வரும், ஹலோ கல்யாணம் குழஞ்சிட்டோ உடன் அல்லட நாட்டம் எழுதல. இப்ப என்ன பண்ற சோத்தவை விஷயம், இப்ப என்ன பிரச்சனை, இதுதான் அல்லாட நாட்டம். சும்மா போனவரை பிடிச்சிட்டான், போலீஸ் பிடிச்சிட்டான், ஓ அல்லாட நாட்டம், அதனை தலையில தான் போவோம். அடுத்தது போய் போலீஸை போய் சந்திச்சு என்னன்னு கேட்போம். இப்ப நாம சாப்பிடாம இருந்த அவரை எப்படி வெளியில கொண்டாங்க, நாம சாப்பிடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லலாம், லிகைலா தஅசு அலா மா ஃபாதகும், உங்களுக்கு தப்பி போனதுல நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காக வேண்டியும் இன்னொன்றையும் சேர்த்து சொல்றான், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு வழங்கினத்துல நீங்க ஓவரா சந்தோஷப்படாம இருக்கிறதுக்கும் கலாக்கதிர நம்பணுமா, அதுவும் கூட அது ஸ்ட்ரெஸ் வந்துடும். எது ஓவரா சந்தோஷப்படுறது இருக்கே அடிச்சு விட்டுரும் தலையில. திடீரென்று பயங்கர லாபம் ஒன்று கிடைச்சிட்டு, ஒரு வீட்டை வாங்கிட்டு 5 லட்சத்துக்கு, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அரசாங்க ஆபீஸ் ஒன்று கட்டுறதுக்கு வந்து அடிச்சுனா எத்தனை கோடி என்று கேட்டுட்டான். அடே எத்தனை லட்சம் என்று கேட்காம எத்தனை கோடி என்று கேட்டா ஒரு 15 கோடி என்று எழுதிட்டான், பாஸ் ஆயிட்டு. 5 லட்சத்துக்கு 15 கோடி அடிச்சா இதையே கதைச்சு தூக்கம் வராது.
15 கோடி 15 கோடி என்று காய்ச்சிப்பான். பசி வராது, நித்திரை வராது, கோல் பண்ணி அங்கே சொல்லுவான், இங்கே சொல்லுவான், காசு என்ன பண்றது என்று யோசிப்பான். சில நேரம் குழம்பி பேத்துடுவான். ஓவர் சந்தோஷம், அதுவும் உடம்புக்கு ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அல்லாட ஏற்பாடு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இப்படி ஒன்றை நாடி இருக்கான்டா, படுத்து நித்திரை வைத்துரு நமக்கு. விளங்கிட்டா? அதான் விவசாயம் பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல லாபம் கிடைச்சோடனே அவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்களே தவிர எல்லாம் நாடினு சொல்ல மாட்டாங்க. நம்ம அடிக்கிற அப்படித்தான் விலையை. நம்ம எத்தனை வருஷம் ஒன்ற மார்க்கெட்டுக்கு 20 வருஷம் நம்ம அப்படி தான் பிஸ்னஸ் பண்ணுறவனுங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண தெரியுமா? எதை வாங்கணும் எதை விற்கணும் நமக்கு நல்லா தெரியுமென்று அப்படியே பெருமை அடிச்சிடுவான். அது அல்லாஹ் தஆலா சொல்லலாம், லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். பெருமை அடிக்கக்கூடிய ஒருத்தரையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாதுன்னு சேர்த்து சொல்றான். நல்லது நடந்து சந்தோஷப்படாம இருக்கிறதுக்கு கலாக்கதிர நீ நம்பு. பெருமை அடிக்கிறவன் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். பெருமை அடிக்கிறான். அவன் நல்லா நடந்த நேரத்து நம்ம அப்படித்தானே பிஸ்னஸ். அதே மாதிரி பிஸ்னஸ்ல லொஸ்ட் ஆயிட்டான் அவன், நம்ம அப்படித்தான் தெரியாத ஆள் சொல்ல மாட்டான். அப்ப சொல்லுவான், என்ன செய்த அல்லாஹ் நாடல்ல. அப்ப அவர பிரச்சனை இல்லை, ஃபோல்டு அவர்ல இல்லையா. லொஸ்டானா ஃபோல்டு அவர்ல இல்லையா, அல்லாஹ்வுல தூக்கி வச்சிருவாரு. என்ன செய்யற அல்லாஹ்வுல நாடல்ல. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இதை நாடல்ல அதை நாடின ரெண்டையும் அல்லாஹ்வுல வை. இதை நாடல்லன்னு சொன்னோன்னு உனக்கு நிம்மதி வருது இல்ல, இதை நாடினான்னு சொல்லிப்பாரு, அப்போ நிம்மதி கிடைக்கும். அப்ப இந்த வசனத்துல சூரா அல் ஹதீத் 22, 23 வசனத்துல உலகத்திலையும் உங்களையும் மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்துல வெளியிலையும் உங்களுக்குள்ளேயும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா முசீபத்து பிரச்சனைகளும் அல்லாஹ் ஏட்டிலே ஏற்கனவே எழுதினதுதான் நடக்குது. இது அல்லாஹ்க்கு லேசிங்கிறான். அல்லாஹ் இன்னதாலிக்கு அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்க்கு லேசி. ஏன் இதை நீ நம்பணும்டா, உனக்கு தப்பி போனதுல கவலைப்படாம இருக்கிறதுக்கும், உனக்கு கையில கிடைச்சதுல சந்தோஷப்படாம இருக்கிறதுக்கும் பெருமை அடிக்கிறவன் அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஒரு அழகான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ப ஈமான் கொண்டவன் நிம்மதியா வாழலாமா இல்லையா? என்ன பிரச்சனை வந்தால் கடை பத்தி போச்சு. ஏன் கடை பத்தி போச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் மெயின்ஜிச்சு ஓஃப் பண்ணிட்டு வார, பீஸை புழுங்கிட்டு வார. அன்றைக்கு கொஞ்சம் பிசி மெயினை போட்டுட்டு வந்துட்டோம், ஒரு இடத்துல சோட்டு இருந்து பிடிச்சி பத்தி போச்சுன்னா தெரிய வருது. யார் யாரு கடந்தரணுமென்ற புத்தகமும் சேர்ந்து பத்துறது இன்னும் பெரிய கவலை. நினைப்பு இருந்தா மட்டும்தான் எடுக்கலாம். இப்ப இவர் நான் தான் தவறு செஞ்சுட்டு நான் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணல, தன்னிலே கவலைப்பட்டுருவார். தூக்கம் பெறாது, பசி இருக்காது, ரோட்ல நின்றோம் ரொம்ப. அப்ப இவர் நிம்மதியா இருக்கணுமாக இருந்தால் இவர் தூங்கணுமா? அன்றைக்கே ராத்திரி இவர் சாப்பிட்டுட்டு தூங்கலாம். எப்படி தூங்கலாம்டா? நாம சுவிட்சை ஓஃப் பண்ணி போட்டு வந்திருந்தாலும் அல்லாட நாட்டம் டை 10 இதுல ஒன்றுமே இல்லை. முடிஞ்சு போச்சு. பிறக்கும் போது அருணா கயிறும் இல்லாம தானே பிறந்தோம். இந்த கடையெல்லாம் சம்பாதிச்சது தானே, அல்லாஹ் தந்தது தானே. திரும்ப என்ன அல்லாஹ் தராமலா விட்டுருவான்? தெருவான் படுப்போம் நாம நிம்மதியா தூக்கம் வந்துடும். சரி, அடுத்த வசனத்தை பார்த்தா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுறதா இருந்தாலும் அல்லாஹ்ட அனுமதி கொண்டுதான் ஏற்படுது, அல்லாஹ்ட நாட்டத்துல தான் அது ஏற்படுது. எந்த பிரச்சனைனா சுனாமி வந்துட்டு அல்லாஹ்ட நாட்டம் தான், ஃபுல்ல மௌத்தா போச்சு அல்லாஹ்ட நாட்டம் தான். வமன் யுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை யார் ஈமான் கொள்றாரோ அல்லாஹ்ட நாட்டத்துல தான் என்ற நம்பிக்கை உறுதியா இருந்தா என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், பிள்ளை மௌத்தாயி பொண்டாய்க்கு மௌத்தாயி அபோஷன் ஆகி ஊடுவத்தி என்ன நடந்தாலும் எஹ்தி கல்பஹு, அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா வழிகாட்டி விடுறான். ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ரிலாக்ஸா கொடுக்குறான் உள்ளத்துக்கு. என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அல்லாஹ்ட நாட்டத்தில் ஏற்படுது. அல்லாஹ்வை இப்படி யார் சரியா ஈமான் கொள்றானோ யஹ்தி கல்பஹு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க, அப்ப அல்லாஹ்வால எல்லாம் நடக்குது என்று அல்லாஹ்வை சரியா நம்பும் போது யஹ்தி கல்பஹு, அவரை உள்ளத்தை அல்லாஹ் அப்படியே விரிச்சு கொடுக்கிறான். ஸ்ட்ரெஸ் இல்லை, முடிஞ்சு போச்சு, என்ன செய்ய முடிஞ்சு போச்சு.
இந்த வசனம் அப்படி சொல்லுது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ நல்லதாக இருக்கும் நிலையில். சில விஷயத்தை நாங்க வெறுப்போமாம், அது நல்லதா இருக்குமாம். நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைப்போம், அதான் நல்லது. இப்போ 90ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னார்லேருந்து முஸ்லீம்களை விரட்டி விட்டாங்க. எப்படி விரட்டி விடுறாங்க? 200 ரூபா காசை கொடுத்து 2 அவருக்கு வெளியாகணும்ட்டாங்க. 2 மணித்தியாலத்துக்கு ஒன்றுமே எடுக்கல. சமைக்கிற பாத்திரம், சமைச்ச உணவு, உடுத்த உடுப்பு, வாங்கின நகை, வெள்ளாமை செஞ்ச நெல், டிராக்டரு, மெஷினு, வேனு, காரு, மோட்டர் பைக் எல்லாத்தையும் அப்படியே வச்சு போட்டு, ஊட்டி சாவியையும் கதவுல வச்சு போட்டு, நகையையும் கலட்டி வச்சு. அதான் ரொம்ப கவலை. நகையாச்சும் வித்து போட்டு சாப்பிடலான்றனால கண்டா காதுல கழுத்துல இருந்ததை எல்லாம் கலட்டி புடிங்கி எடுத்து போட்டு அவர் கவுண்டரை போட்டு குந்திக்கிட்டு 200 ரூபா காசு கொடுக்குறாரு. ஒரு ஆளுக்கு 200 ரூபா பஸ்ஸி. யாழ்ப்பாணத்துலேருந்து இலங்கையில 200 ரூபா தூரத்தில் ஓடு. அப்ப 200 ரூபா தூரம் வேண்டா இலங்கை இன்னொரு தொங்கலுக்கு வந்துடலாம். அதான் இந்த கணக்கு. 200 ரூபா ஓடு ஓடு ரெண்டு விரட்டிட்டாங்க. இது எவ்வளவு வெறுப்பான ஒரு விஷயம், எவ்வளவு வெறுப்பான ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீர்கள், வஹுவ கைருல் லக்கும், அதுவோ நல்லதா இருக்கும். அப்ப அங்கிருந்து ஓடி வந்த முஸ்லிம்கள், மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து ஓடி வந்த முஸ்லிம்கள் எவ்வளவு வெறுத்திருப்பாங்க இந்த விஷயத்தை. ஊட்ட விட்டுட்டு ஓடுறா, நமக்கு சும்மா பைக் கொண்டு தொலைஞ்சு போன, ஒரு செயின் ஒன்று காணாத்து போச்சு, காதுல இருந்தது விழுந்து போச்சுட்டாலே கவலைப்படுறோம். எல்லாத்தையுமே விட்டுட்டு போட்ட உடுப்போட ரோட்டில் நிக்கிறது எவ்வளவு இருக்கிற ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்றான், வஹுவ கைருல் லக்கும், அதான் உங்களுக்கு நல்லதுங்கிறான். அதான் நல்லதுங்கிறான். அது எப்ப தெரிய வருது நல்லதுண்டு? 20 வருஷம் கழிச்சு அங்கிருந்து 91ஆம் ஆண்டு ஓடி வந்து 20 வருஷம் கழிச்சு யாழ்ப்பாணத்தில் கடைசி யுத்தம் நடக்குது. எல்டிடி பயங்கரவாதம் முற்றுமுழுகாக அழியிற, பிரபாகரன் அழியிற கடைசி யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பொதுமக்கள் செத்து மடிகிறாங்க. பொதுமக்களை கேடயமா வச்சு தான் புலிகள் யுத்தம் நடத்துறாங்க. அப்ப வெளியில வந்த முஸ்லீம்கள் சொல்றாங்க, 20 வருஷத்துக்கு முன்ன அல்லாஹ் காப்பாத்தி விட்டுட்டானே. 20 வருஷத்துக்கு முன்ன அல்லாஹ் ஓடு, இன்னும் 20 வருஷத்துல இந்த இடத்துல அடி உள்ள போகுது, ஓடுறா ஓடி தப்பு. இப்ப முஸ்லீம்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அன்றைக்கு நீ எங்கட வெளியாக்க இல்லாட்டி இன்றைக்கு எங்கட மையத்தும் கிடைச்சிருக்காது. ஆனா அந்த யுத்தம் நடக்கும்போது வெளியான முஸ்லிம்கள் எல்லாம் பிரான்ஸ்ல இருந்தாங்க, ஜெர்மன்ல இருந்தாங்க, சுவிஸ்ல இருந்தாங்க, பெல்ஜியத்தில் இருக்கிறாங்க, சவுதியில் இருக்கிறாங்க, குவைத்தில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் பெரிய பெரிய ஃபேக்டரியில் இருக்கிறாங்க, பெரிய வீட்டில் இருக்கிறாங்க, பென்ஸ் கார்ல இருக்கிறாங்க, பெரிய பெட்ரோல் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வசதியோட சொந்த வீடுகள்ல, சொந்த வீட்டுல, சொந்த டிவியில, சொந்த காசு கொடுத்து பேப்பரை வேண்டி நியூஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வசதியா கொண்டாந்து எல்லாம் ரெடியா வச்சு போட்டு அடிக்கான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் உங்களுக்கு தெரியாது. வஅஸா அன் துஹிப்பு ஷையன். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க. நான் ஓடக்கூடாது, யாழ்ப்பாணத்தில் நான் இருக்கணும் நீங்க விரும்புவீங்க. வஹுவ ஷர்ருல் லக்கும். இல்லப்பா அது கூடாது, அது கெடுதி, இருந்தா பிரச்சனை. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, நமக்கு விளங்காது, நமக்கு லேட்டாகத்தான் விளங்கு. 20 வருஷத்துக்கு பிறகு விளங்கு. சில விஷயம் மறுமையிலாம் விளங்கும். ஏன் அல்லாஹ் இப்படி நாடினான்? சில விஷயம் நமக்கு விளங்காது. நம்ம கையில் ஒரு பிள்ளை இருக்கின்றவங்கள, நம்ம சம்சா சாப்பிட்றோம், அந்த பிள்ளை சம்சாவை கேட்குது. 6 மாசத்து பிள்ளை. கொடுப்போமா சம்சாவை பிள்ளைக்கு? இல்லம்மா சம்சா இல்லம்மா, உரைக்குமா என்றும். அந்த பிள்ளைட இடத்துல கொஞ்சம் இருந்து சிந்திச்சு பாருங்க, என்ன இறக்கம் இல்லாத உமாடா இது. ஒரு 25 ரூபாட சம்சாவில் ஒரு துண்டு தரண்டாதான், அந்த அளவுக்கு நான் லாயக்கு இல்லையா மனுஷனா இவனு? அப்படி என்ன அந்த பிள்ளைட இடத்துல இருந்து பாருங்க. அப்படி அது நினைச்சாலும் பரவாயில்ல, பாசம் இருக்கிற சுட்டி நான் தர மாட்டேன் என்றுதான் தாய் சொல்லுவான். தாயுடைய அந்தஸ்துல இருந்து பாருங்க, நீ என்னதான் கேட்டாலும் உனக்கு இது கெடுதியுமா நான் தர மாட்டேன், உனக்கு இது கெடுதி நான் தர மாட்டேன்.
அல்லாஹ் சில விஷயங்கள் நம்ம கேட்டுன்னு தர மாட்டான். ஏன் தர மாட்டான்டா? அது நமக்கு பிரச்சனை. அது அல்லாஹ்க்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம சில விஷயங்களை கேட்போம். என்ற பிள்ளை இப்படித்தான் வளரணும், என்ற வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும், எனக்கு வீடு இப்படித்தான் இருக்கணும், எனக்கு பொருளாதாரம் இப்படி குமியணும், எனக்கு இப்படி ஒன்று நடக்கணும், நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும், எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் அமையணும், எனக்கு இப்படி ஒரு மனைவி அமையணும், எனக்கு இப்படி ஒரு பாப்பா இருக்கணும், எனக்கு இப்படி ஒரு அம்மா இருக்கணும் கேட்டு துடிப்போம். நடக்காது. ஏன் நடக்காதுண்டா? அது உனக்கு நல்லமில்லை. அப்படி இருந்தவன பிரச்சனை. வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அதில் உள்ள ட்ரிக்ஸ் தெரியாது. அல்லாஹ் தான் அறிஞ்சவன். நல்லோர் டாக்டர் மாப்பிள்ளை வந்து எல்லாம் செட் ஆகி நல்லோர் தங்கமான பிள்ளை, அழகான ஒரு பக்கா தௌஹீத்வாதி, இந்த மாதிரி மார்க்கப்பட்டுள்ள ஒரு பையன், டாக்டர் பையன், பள்ளிக்குள்ள இருக்கிறான், தர்மங்கள் செய்யறான், பெருமை இல்லை. சுப்ஹானல்லாஹ், இந்த மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாம் ரெடியாகி கடைசியா உடைஞ்சிடும். ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நம்ம என்ன யோசிக்கணும்? இல்லை, இது உனக்கு நல்லமில்லை, அதனாலதான் அல்லாஹ் அதை அப்படி ஆக்கினான். எப்படி நல்லமில்லைன்னு விளங்குவோம்? அந்த கல்யாணம் நடந்து அவன் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு அவனை பெரிய பெரிய இதெல்லாம் முடிச்சு அவனுக்கு பெருமையாச்சுட்டு போயிட்டு அப்படி போய் 4 பிள்ளையும் பிறந்து நமக்கும் வயசு போய் நம்மளோட பிள்ளை அப்படி அண்டிகொள்ள ஒரு தகவல் வருது, அவர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற இன்னொரு நர்ஸோட தொடர்பாம். இப்போ விளங்கும். அப்போ குழஞ்ச மாதிரி விட இருந்துச்சு. அப்போ கல்யாணம் ஒரு தடவை உடைய பார்த்துச்சே, அப்பவே உட இருந்துச்சு. நல்லவன்ட்டு நம்பி விட்டோம். பாரு, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று யோசிக்கிற மாதிரி கேஸ் ஒன்று நடக்குதுன்னு கேள்விப்படுறோம். விளங்கிட்டா? இது மாதிரி தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும். ஒன்று குழஞ்சி போதும் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை ஏதோ நலவு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், நான் என்ன ஒன்றை தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்றேன். கலா கதர் ஒன்று தீர்ப்பை ஏற்றுக்கொள்றேன். இதைத்தான் இந்த வசனம் நாங்கள் மக்கள் சொல்லித்தரு. இதுக்கு ஒரு அழகான சான்ற நாங்கள் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல நாங்கள் பார்க்குறோம். உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. மூசா நபியை ஹித்ர் அவர் ஒரு ஆளை போய் சந்திங்க, அவர்கிட்ட நிறைய இல்மிரிக்கு போய் படிங்க அல்லாஹ் அனுப்புறான் மூசா நபியை. மூசா நபி வாரார், அவர் ஒரு ஆளோட கூட்டாளியோட வாரார். வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்ச உடனே அவர், நான் உங்களோட வரணும் என்றோன்னா அவர் சொன்ன, நீங்க என்னோட பொறுமையா இருக்க மாட்டீங்க என்கிட்ட அப்படின்னா. இல்லை, நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து 2 பேரும் போறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கப்பல்ல பயணம் போறாங்க, ஒரு சிப்பில் போறாங்க, கடல்ல கப்பல்ல பயணம் போய் இறங்க கிட்ட ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நினைஞ்சார், கப்பலுக்கு பிடிச்ச ஒரு ஓட்டையை போட்டுவிட்டார். கடல்ல போறதுக்கு ஓட்டையை போட்டா என்ன செய்யும்? தண்ணி ஏறி தாண்டி இறங்க கிட்ட ஓட்டையை போட்டுன்னு ஒரு அநியாயத்தை பார்த்துக்கிற ஆள் இல்லை மூசா நபி. அது அவரை தன்மை என்ன அநியாயம் தான் போய் தட்டி கேட்கிறாள், அவரை இயற்கை. உடனே கேட்டாரு, கப்பலை ஓட்டைய போறீங்களா, அவ்வளோ வரையும் மூழ்கடிக்கிற எண்ணமா அப்படின்னு கேட்டார். அவ்வளோ வரையும் மூழ்கடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, நான் சொன்னேன் தானே நீ பொறுமையா இருக்க மாட்டான். இல்லை இல்லை, இதுக்கு பிறகு கேட்கல. திரும்ப பயணம் போறாங்க. அப்படியே 2 பேர் நடந்து போகல ஒரு பையன் வரான், சின்ன ஒரு பையன். அவனை பிடிச்சி கொலை செஞ்சு விட்டாங்க. அநியாயமா ஒரு உயிரை போட்டு கொலை செய்தியே. கொலைண்டா இஸ்லாத்துல கொலைக்கு கொலை இருக்குது, பனிஷ்மெண்டா கொலைக்கு கொலை சட்டத்தில் இருக்குது. அதுவும் இல்லாம சும்மா ரோட்டால ஒருத்தனை கொலை செய்யுது, இது அநியாயம் இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இனி கேள்வி கேட்க மாட்டேன். அப்புறம் சொல்லாரு, இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்டா அது பிறகு என்ன கூட வச்சிருக்காதீங்க, நான் இனி கேட்க மாட்டேன் உறுதியா போறாரு. ஒரு ஊருக்கு போறாங்க. அப்படியே கப்பல்ல இருந்து இறங்கி ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டு கப்பல்ல ஓட்டையை போட்டு அப்படியே ஒரு ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க விருந்து கொடுக்கல. ஒரு ஊருக்கு ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வந்தா 3 நாளைக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த ஊருடைய வளமை. இது எழுதப்படாத சாசனம், சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஊருக்காரன் துரோகமா நடந்துட்டான். அந்த ஊர்ல ஒரு சுவர் விழப்பாக்குது, ஒரு சுவர் ஒன்று விழப்பாக்குது. அதை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியை சேர்ந்து அந்த சுவரை நிப்பாட்டி விழாம ஆக்குறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. மூசா நபி கேட்கிறாரு, இந்த சுவர், இந்த ஊருக்காரன் நமக்கு உணவு தரல, இந்த சுவரை நாம நிப்பாட்டி இதுக்காச்சும் சம்பளம் வாங்கலாமே. என்ன சம்பளம் வாங்குற அளவுக்கு வேலை நடந்திருக்குது. சும்மா ஒரு கம்ப குத்தி வைக்கிறதுக்கு சம்பளம் வாங்கலாமா?
ரோட்டில் கிடக்கிறவண்ட ஓரமாக போகிறதுக்கு சம்பளம் வாங்கலாமா? சம்பளம் வாங்கலாமே அப்படின்னு கேட்குற அளவுக்கு வேலை நடந்திருக்குன்னு பாருங்க. அவரையும் வேலை செஞ்சுக்காரு. அந்த சுவர் உழாம ஸ்ட்ராங் பண்ணி நிப்பாட்டி கட்டி முடிச்சு போட்டு முடிக்க கொள்ள மூசா நபி கேட்டாரு, இதுக்காலும் காசு கேட்கலாமே, இவன் சாப்பாடு தான் தரல, கூலியாச்சும் கேட்கலாமேன்றோன்னே. இதுதான் நம்ம பிரியிற சந்தர்ப்பம். நீங்க சொன்னீங்களே இதுக்கு பிறகு கேட்டா பிரியிரண்டு பிரிஞ்சிட்டோம். உனக்கு விளக்கத்தை சொல்றேன், இது பிறகு நம்மளோட இயலாது என்றுட்டாங்க. முதல் விளக்கம் என்ன? அம்ம ஸஃபீனத்து ஃபகானத் லிமஸாகீன் யஅமலூன ஃபில் பஹர். சில மிஸ்கீன் கடலில் வேலை செய்கிற ஏழையர்கள் சிலர் சேர்ந்து வாங்கின கப்பல் தான் நாம ஓட்ட கப்பல். ஓட்டமே அது சில ஏழையர்கள் ஒன்று சேர்ந்து, ஒரு ஆளுக்கு தனிய வசதி இல்லை, எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணி அந்த கப்பலை வேண்டி விட்டிக்கான். கப்பல் ஓடுது, புதுசாக இருக்குது. அரத்து அந்த ஐபகா, நான் ஓட்டது அதை காப்பாற்றத்தான். ஓட்டு காப்பாற்றலாம், ஓட்டதே காப்பாற்றத்தான். وكان وراءهم ملك يأخذ كل سفينة غصبا. பின்னால் ஒரு அரசன் படையோட வந்துகிட்டு இருக்கிறான். பின்னால் ஒரு அரசன் வந்துகிட்டு இருக்கிறான். அழகா இருக்கிற நல்லா இருக்கிற கப்பலை எல்லாம் கடத்திக்கு போறதுக்கு பலாத்காரமா பிடுங்கிக்கிட்டு போறதுக்கு வாரான். அவன் வாரான், இதை காப்பாற்றணும். ஒரே வழி ஓட்ட போறதுதான். ஓட்ட கப்பலை கடத்திக்கு போக இயலாது. ஸ்டார்ட் வராத வண்டி எதிரிக்கு போகலாமா? ஓட்ட கப்பலை கடலை கொண்டு போக இயலாது. எனவே லொஸ்ட் ஒரு சின்ன ஓட்டை தான், அதை டிங்கர் பண்ணினா சரி. ஆனா தப்பினது கப்பல். அந்த ஓட்டம் மட்டும் இல்லாட்டி கப்பலே கவுண்டிருக்கும். இதான் அல்லாஹ் எனக்கு சொன்னான். இது ஒன்றும் என்னுடைய இதுல சொல்லல, செய்யல, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல அல்லாஹ்வுடைய வஹீல தான் நடக்குதுன்னு அவர் சொல்றார். இதை வச்சு சில சூஃபி மகான்கள் பெரியார்கள் நாதாக்கள் என்ன செஞ்சாலும் பாவமாக கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதுல ஒரு ஹிக்மத் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஓய்வு வரணுமே, எல்லாருக்கும் ஓய்வு வருதா? எனவே இப்படி ஓட்டையை போட்டது காப்பாற்ற தாங்கலாம். ஏன்னா இதுல ஒரு விஷயம் விளங்கு பாருங்க, பொருளாதாரத்தில் ஒரு டெமேஜ் ஏற்படுறது தான் இது. கப்பல் ஓட்டுங்கிறது என்ன? பொருளாதாரத்தில் ஒரு டெமேஜ். வாகனம் ஸ்டார்ட் வராமல் போறது, வாகனம் ஆக்சிடென்ட் ஆகுறது, வாகனம் பழுதா போறது, வீடு உடைஞ்சு போறது, காசு தொலைஞ்சு போறது, பொருளாதாரத்தில் ஒரு டெமேஜ். இப்படி ஒரு டெமேஜ் வாரது அந்த பொருளாதாரத்தையே நமக்கு காப்பாத்துறதுக்கு தான். இன்னொரு பிரச்சனை வராம, அதை விட பெரிய பிரச்சனை வராம காப்பாத்தான். அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு அழகா தெளிவா வழங்கு. டைமுக்கு நம்மளோட வாகனம் ஸ்டார்ட் வராம விட்டுட்டு நாம் ஒரு பயணம் போறதுக்கு ரெடி ஆகிறோம், வண்டிக்கு பார்த்து கை பிச்சு வைத்து அந்த பயணமே கேன்சல். சரி வரல அப்படின்றோம். ஒரு டின்னருக்கு போறதுக்கு யோசிப்போம், அது கேன்சல். இங்க வாகனம் இடையில ரோட்ல நின்றுட்டு நான் இங்கே திரும்புறேன், வாகனத்தில் ஒரு 5000 ரூபாய் செலவு, ரேடியேட்டர் ஹீட் ஆகுது. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம என்ன யோசிக்கணும்டா, இதுல ஒரு நலவு ஒன்று இருக்க போய் தான் இப்படி நடந்திருக்கு. இப்ப நமக்கு 5000 ரூபாய் தான் செலவு. இந்த வாகனம் பழுதாகாம இருந்து நாம போய் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து மொத்தமா இழக்காம அல்லாஹ் காப்பாத்திருக்கலாம். மொத்தமா இழந்து போகாம அல்லாஹ் காப்பாத்திக்கலாம். உயிர் ஆபத்துல இருந்து அல்லாஹ் காப்பாத்திருக்கலாம். இது உண்டு. நல்லது என்னன்னு தெரியல. அப்ப குர்ஆன்ல இந்த சம்பவத்தை அல்லாஹ் வீணுக்கு சொல்லல. இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, இது எக்ஸாம்பிள், இது ஒரு உதாரணம். இதை வச்சு உங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஏதோ நலவு ஒன்று இருக்குது. இந்த சின்ன விஷயத்தால ஒரு பெரிய விஷயம் நமக்கு தப்புது, காப்பாற்றப்படுது அப்படி என்ன. ரெண்டாவது பாருங்க, ஒரு உயிர் சேதம் ஏற்படுது. ஒரு பிள்ளைய கொலை செய்யறான். அப்ப நம்மளோட ஒரு பிள்ளை மௌத்தா போறது, ஒரு வாப்பா மௌத்தா போறது, ஒரு மனைவி மௌத்தா போறது, ஒரு உயிர் சேதம். இந்த உயிர் சேதத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கண்டா, இந்த பிள்ளை 2 சாலியான தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளை. இவன் வளர்ந்து வழிகட்டு தாய் தகப்பனையும் வழிகெடுக்க போறான். இது அல்லாஹ்வுடைய சித்தம். அல்லாஹ் இந்த தாய் தகப்பனையும் காப்பாத்து, இந்த பிள்ளையும் காப்பாற்றணும். இந்த பிள்ளை சின்னதுலேயே மௌத்தா போச்சு. பெரியவனாகி கொலகாரனாகாம சின்னத்திலேயே மௌத்த பண்ணதால பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை, தாய் தகப்பன் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, காப்பாற்றப்பான். ரெண்டாவது, இந்த பிள்ளைக்கு பகரமா இன்னொரு வாரிசு அல்லாஹ் இவங்களுக்கு கொடுக்க போறான், இன்னொன்று கிடைக்க போகுது. எந்த விளக்கத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அப்ப நாங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும்டா, ஒரு ஆள் மௌத்தா போறதுல கூட நாங்க சந்தோஷப்படணும். ஏதோ மௌத்தான ஆளுக்கு ஒரு நல்ல, இப்ப பாப்பா மௌத்த பித்தார் ரொம்ப
எப்ப பீத்திக்கிறோம்? சின்ன வயசுல போயிட்டாரு, 42 வயசு கத்துறோம். இல்ல, இந்த வாப்பாவை அல்லாஹ் தஆலா காப்பாத்திக்கான். இன்னமும் 4 வருஷம் உசுரோட வாழ்ந்தா இன்னமும் 45 சிகரெட் குடிக்கத்தான் போறாரு. அந்த சிகரெட்டுக்கு சேர்த்து இவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. இப்பவே இவரை எடுக்கிறதால இதுக்கு பின்னால உள்ள பாவங்களுக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு, அதுக்கு மேல இல்லை. இன்னமும் இருந்து பாவம் செய்யாம, இன்னமும் இருந்து விபச்சாரம் செய்யாம, இன்னமும் இருந்து மோசடி செய்யாம அல்லாஹ் நேரத்தோட எடுத்துட்டான். போனவர் ஒன்றும் என்ன செய்யல, உலகத்தோடு ஓடி போகல, அல்லாஹ்வுடைய பார்வையில தான் இருக்கார், ஆலமுல் பர்ஸஹ்ல இருக்கிறார். கியாமத் நாளையில நமக்கு திருப்பி கிடைக்க போகுது. அடுத்தது இவரால நமக்கு கிடைக்கிற பிரயோசனம் இதோட நின்று போகாது. சிலர் என்ன மையத்தூட்ல போயிட்டு 5 பொம்பளை பிள்ளை 2 குடும்பம், அவனை நம்பித்தான் அவனை தங்கச்சி வாழ்ந்துக்கிட்டீங்க, இந்த மனுஷன் மவுத்தானா அந்த குடும்பம் என்ன செய்ய போகுதோண்டு ரிசுக்கு பொறுப்பை கையில கொடுத்துட்டேன். நாம் அவரை கையில, அவருக்கும் சேர்த்து அல்லாஹ் தான் ரிசுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். அல்லாஹ் சொல்றான். நாம போய் கவலைப்படுறோம், இருந்தால் மவுத்தா போய்த்து பிள்ளைகள் என்ன செய்ய போகுதோண்டு. ஏன்டா அல்லாஹ் தான் ரிசுக்கு கொடுக்கான்னு நம்பிக்கை வராதா? சில நேரத்துக்கு மவுத்தானத்துக்கு போறவங்களுக்கு இன்னும் பறக்கத்து கூடும். இந்த பொறுப்பெல்லாம் இன்னொரு நல்ல கையில கொடுத்து நமக்கு கிடைக்க வைக்க போறான், ஒரு நலவு இருக்கும். எனவே ஒரு உயிர் சேதத்துல கூட ஒரு நல்லது இருக்குதுங்கிற எக்ஸாம்பிள் 2வது உதாரணத்துல சொல்லி காட்டோம். 3வது உதாரணம் என்னண்டா, அநியாயம் செஞ்சவனுக்கு நம்முட கையால உதவி செய்யறது. அந்த ஊர்க்காரன் சாப்பாடு கொடுக்கல, ஆனா அவன் ஊர்ல இருக்கிற சுவரை விழ விடாம சரியா நிப்பாட்டுறோம். இப்ப என்ன நடக்கண்டா, நமக்கு அநியாயம் செய்யறான், கடைசியில நாம அவனுக்கு எழுந்து மரியாதை செய்யறோம். நமக்கு அநியாயம் செய்யறான், நாம அவனுக்கு உதவி செய்யணும், நாம அவனுக்கு வேலை செய்யணும், நாம அவனுக்கு ஏதோ ஒரு துணை நிக்கணும், நாம அவனுக்கு நல்லது செய்யணும். இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுது. நமக்கு அநியாயம் செஞ்ச ஒருத்தர் ரோட்ல போவான், அவனை பிடிச்சு நாம 2 அடி அடிக்க இயலாத ஒரு நிலைமை. அவன் பவரோட போயிட்டு இருக்கான், அவனுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். ஆகப்பெரிய பிரச்சனை பயங்கரவாதமா இருக்கிற உலக சண்டி இன்றைக்கு உலகத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறதால அவனுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு நாம இருக்கிற நிலைமையா இருக்குது. அப்ப நம்முடைய கையால நம்முடைய எதிரிக்கு உதவி செய்யறது தாங்க இயலாத ஒரு விஷயம். அதுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் விளக்க சொல்றாங்க, இந்த ஊர்க்காரன் அநியாயம் செஞ்சிட்டான், இந்த சுவரை நாம நிப்பாட்டி கட்டிருக்கோம், இது இந்த ஊருக்கு செஞ்ச உதவி இல்லை, இவன் அநியாயம் இன்னும் வளரக்கூடாதுங்கிறது தான் இந்த சுவரை வச்சு கட்டிருக்கு. சொல்றாங்க, 2 அனாதை சிறுவர்களுக்கான ஒரு புதையல் இந்த சுவருக்கு அடியில இருக்குது. 2 அனாதை சிறுவர்களுக்கான ஒரு புதையல் இந்த சுவருக்கு அடியில இருக்குது. அந்த 2 பிள்ளைகளை வாப்பாவும் மௌத்தா போயிட்டான். அவன் ஒரு சாலியான ஒரு மனுஷன். அந்த சொத்து இப்ப வெளிப்பட்டால் அந்த 2 பிள்ளைகளும் அதை என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அவனை ஏமாத்தி இந்த ஊரை எடுத்துருவான். நம்மளுக்கு சாப்பாடு தரல தானே, இதையும் ஆட்டைய போட்டுருவான். அல்லாஹ் அந்த 2 பிள்ளைகளும் பருவ வயதை அடைந்து இந்த சொத்தை தனதாக்கி கொள்ற அறிவு வளர வரைக்கும் இது வெளிப்படாம மறைச்சி வைக்க அல்லாஹ் நாடித்தான் நம்மளை அனுப்பினான். இப்ப அந்த இடத்துல நம்மள கையால அவனுக்கு உதவி செய்யற மாதிரி இருந்தாலும் அது அவன் அட்டகாசத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ரிலாக்ஸா 3 சப்ஜெக்டை சொல்லி அல்லாஹ் தஆலா நிம்மதியா இருக்கிறதுக்கு மேக்சிமம் இந்த 3 இந்த உலகத்தில் இருக்கும். ஒன்று உயிர் சேதம், இன்னொன்று பொருளாதார சேதம், நம்மட கையால எதிரிக்கு உதவி செய்யற சேதம். நம்மளால பாருங்க, முஸ்லிம்களை சுட்டு குமிச்சவன் பெரிய போஸ்ட்ல இருக்கான். கிழக்குல முஸ்லிம்களை பள்ளிக்குள்ள சுட்டவனுக்கு பெரிய போஸ்டை கொடுத்து வச்சிருக்கி. அவன் வந்தா நாம் எழுந்து மரியாதை செய்யணும். எங்க போய் செய்யுது இந்த அநியாயத்தை, எங்க போய் முறையிடுற? இதுல ஒரு நலவு இருக்குது. அவனால வேற பிரச்சனை வராம இப்ப காப்பாத்தி விட்டுருக்கு. இப்ப அவர் அநியாயம் செய்யலாம். இப்ப அவர் பெரிய போஸ்ட்ல இருக்கார். இப்ப என்ன செய்யணும், அவர் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் போஸ்ட்ல இருந்து என்ன செய்யணும், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சமூகத்துக்கு சேவை செய்யணும், நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சரியாக்குற டியூட்டியை கொடுத்துருக்கு. முதல் பிரச்சனையை உண்டாக்குற டியூட்டியில இருந்தார். ஏதோ ஒரு நலவுக்கு தான் நடக்குது. இப்படி 3 உதாரணங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி நிம்மதியான வழியை சொல்றான். அப்ப இதுல என்ன இருந்து நமக்கு விளங்குது, நமக்கு ஈமான் கொண்டால் பிரச்சனையை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விளங்குது. அடுத்த விஷயத்தை பாருங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் அதிசயமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், ஒரு மூமினுடைய எல்லா விஷயமும் நல்லதுதான். பாருங்க, ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் 2295 என்ன சொல்றாங்க, ஒரு மூமின் விஷயம் அதிசயமா இருக்கும். ஒரு மூமினுக்கு என்ன நடந்தாலும் நல்லதுதான். ஒலைசதாக்கல் யஹதின் இல்லா லில் மூமின், மூமினை தவிர வர எவனுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. அப்போ ஒரு மூமினுக்கு இந்த உலகத்துல நல்லது நடந்தாலும் நல்லதுதானா, கெட்டது நடந்தாலும் நல்லதுன்னு, என்ன நடந்தாலும் அவனுக்கு கைர் தானா. எப்படி இது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒலைசதாலிக்கல் யஹதின் இல்லா லில் மூமின், மூமினுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ், வேற யாருக்கும் கிடையாதுன்னுட்டாங்க. சொல்லிட்டு அது எப்படிங்கிறத சொல்றாங்க. ஒன்று, இன் அசாபத்துஹு சர்ரா ஷக்கர், ஒரு மூமினுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தால் அவன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த, நல்ல ஒரு கல்யாணம், நல்ல ஒரு ஜொப்பு, நல்ல ஒரு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். நன்றி செலுத்தினா ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதா போய்த்திரும், அவனுக்கு அதுல நன்மை எழுதப்பட்டு. வ இன் அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு கெடுதி நடக்குது, நோய் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, கஷ்டம் வந்துட்டு, ஏதோ ஒன்று நடந்துட்டு, அவன் என்ன செய்யறான், சபர, பொறுமையா இருக்கான். அதை ஏற்பாடு என்ன செய்யங்கிறான், அல்லாஹ் கல்லா கதரை ஏற்றுக்கிட்டு பொறுமையா இருக்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுக்கும் அல்லாஹ் நன்மை எழுதுறான். ஸோ ஒரு மூமினுக்கு என்ன நடந்தாலும் நல்லது, ஒரு மூமினுக்கு என்ன நடந்தாலும் நல்லதுதான் அப்படிங்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுண்டா, ஈமான் கொண்டவர் நிம்மதியா தான் இருப்பார். கெடுதி நடந்தாலும் பொறுமையா இருப்பாரு, அல்லாஹ் கிட்ட நன்மை வருது என்பார், நிம்மதியா இருப்பார். அடுத்த விஷயத்தை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா வலா கம்மின் ஹத்தா ஷௌகதி யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. ஒரு மனுஷனுக்கு காலில் தைக்கிற முள் உட்பட, முள்ளு குத்தினா எவ்வளவு நேரம் வலிக்கும், கால் ஒரு முள்ளு குத்திட்டு குத்தின உடனே வலிக்கும், குத்தி முடிஞ்சா வலிக்காது, புடுங்கக்குள்ளையும் வலிக்காது, இருந்ததே மறந்தது, எவ்வளத்தை குத்தின்னு கேட்டா ஒரு மனுஷத்துல தெரியாது. அப்போ ஒரு மனுஷன் காலில் தைக்கிற முள், அவருக்கு நேரும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை. ஒரு ஆளால வர தொல்லை, மனசில் ஏற்படுற வேதனை, நம்மளை பத்தி ஒருத்தர் பிள்ளையா கதைக்காராமண்டா கொஞ்சம் மனசு நோவு தானே, அந்த மனவேதனை, அந்த மனவேதனை, தொல்லை, கவலை, துக்கம், நோய், துன்பம், இதுக்கெல்லாம், இந்த காலை தைக்கிற முள்ளுக்கெல்லாம் அவரை பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க வைக்கிறான், மன்னிக்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்ப பாருங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஒரு மனக்கவலை வந்துட்டு, யாரோ கதைச்சு போட்டாங்க, மனசு நொந்துட்டு, காலை முள்ளு தைச்சிட்டு, காலை காயம் வந்து, ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, காலை கலட்டிட்டாங்க, பிரச்சனை வருது. இப்படி வந்தோன்னு நமக்கு மட்டும் ஏன் வருது, நாம மட்டும் ஏன் ஆக்சிடென்ட் ஆகணும், நமக்கு மட்டும் ஏன் ஒன்று நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஃபர்ஸ்ட் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்ன பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் அழிக்கான். படுத்து எழும்புறோம், ஒன்றும் நடக்கல, இந்த தலையை வச்சு படுத்த மெதட்டில் கழுத்துக்க பிடிச்சிட்டு காலையில வேலைக்கு போய் கேளாது, சந்தோஷப்படுவோம், ஒன்று மருந்து எடுப்போம், ரெண்டாவது கழுத்துக்க பிடிச்சிட்டு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, ஒரு ஆளுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், துயரம், மனக்கவலை, வேதனை, தொல்லை, காலை வைக்கிற முள்ளு, இதுக்கெல்லாம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கான்னு இந்த மூணு பாவம் அழியுது நமக்கு. இப்ப ரிலாக்ஸ் ஆகலாமா இல்லையா, ரிலாக்ஸ் ஆகலாமா இல்லையா? அப்ப ஒரு மூமின் சந்தோஷமா இருப்பானா இல்லையா? ஒரு மூமின் கவலைப்பட மாட்டான், என்ன நடந்தாலும் அவன் நிம்மதியா சந்தோஷமா என்ன செய்ய போறான், வாழ்ந்துகிட்டு இருக்க போறான். அடுத்தது பாருங்க, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய நேசகர்கள், இன்னொரு வசனத்தில் வருது, ஈமான் கொண்டவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க கவலைப்பட மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்றான். அப்ப பயமும் கவலையும் ஒரு ஆளுக்கு எப்ப வரும் சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு கவலை எப்ப வரும்டா, இறந்த காலத்தை நினைச்சா தான் ஒரு ஆளுக்கு கவலை வரும், பின்னுக்குள்ளத்தை நினைச்சா கவலை வரும். ஒரு மூமின் கவலைப்பட மாட்டானா,
பின்னுக்குள்ளதண்டா இல்ல, நான் அவளை கட்டியிருக்கலாம், நாம் இந்த மாப்பிள்ளை எடுத்துக்கலாம், நம்ம இப்படி செஞ்சிருக்கலாம், நான் அங்க போயிருக்கலாம், நான் பேசியிருக்க கூடாது, நான் அந்த வியாபாரத்துல நுழைஞ்சிருக்க கூடாது, நான் இதுல ஒரு பங்காளியா இருந்திருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் அப்படி செஞ்சு இப்படி நடந்து முடிஞ்சதை நினைச்சு 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 வாரதுக்கு பேர் கவலை. பயம் என்கிறது நடக்க போறத நினைச்சு நினைச்சு வாரது பயம். எப்படி இதை செய்ய போறனோ, எப்படி இந்த பிசினஸை முடிக்க போறனோ, எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறனோ, எப்படி இந்த ஜொப்பை செய்ய போறனோ, எப்படி இந்த தலைமை பொறுப்பை செய்ய போறனோ, எப்படி இந்த நிர்வாகத்தை முடிக்க போறனோ, எப்படி இதை நடத்த போறனோ, நாளைக்கு என்ன கதைக்க போறனோ. எதிர்காலத்தை நினைச்சா வாரது பயம், இறந்த காலத்தை நினைச்சா வாரது கவலை. ஒரு மூமினுக்கு ரெண்டும் பெறாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் பெறாது? அல்லாஹ் கதிரை இவர் நம்பினத்தால பெறாது. நடந்து முடிஞ்சதை நினைச்சு ஒரு மூமின் கவலைப்பட மாட்டான். ஏன் கவலைப்பட மாட்டான்டா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்திருக்க, கல்லி வலி வலிய விடு போறேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முடிஞ்சு விழுந்து போச்சு, உடஞ்சு. இப்ப என்னங்கிற அல்ல நாடல்ல, ஹலாஸ். நாளைக்கு என்ன நடக்குமோ? அடே அல்லாஹ் ஒவ்வொன்றையும் விதியில முடிச்சிட்டான். அல்லாஹ் என்ன நாடி இருக்கனா அதான் நடக்க போகுது. நம்ம பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு போவோம். அதை நினைச்சு கவலை பயப்படவும் மாட்டான். ஒரு மூமின் பயப்படவும் மாட்டான், கவலைப்பட மாட்டான். யதார்த்தமா சிந்திச்சு பார்த்தா கவலையும் பயமும் எப்ப வரப்போகுது? இறந்த காலத்தை நினைச்ச கவலையும் எதிர்காலத்தை நினைத்த பயமும் நிகழ்காலத்துல வந்து நிக்க போகுது. நிகழ்காலம்தான் இயங்குற காலம், நாம சாதிக்கிற காலம் நிகழ்காலம். கரண்ட் தான், கரண்ட் சிச்சுவேஷன், இப்ப இருக்கிற இந்த காலம் தான் நாம சாதிக்கிறது. இப்பதான் நாம பிசினஸ் பண்ணணும், இப்பதான் நாம உஜாரா இருக்கணும், இப்பதான் நம்ம தொழிற்சணும், இப்பதான் நம்ம சமைக்கணும், இப்பதான் நம்ம உடுப்பு கழுவணும், இப்பதான் நம்ம பேசணும், இப்பதான் நம்ம முதலீடு செய்யணும், இப்பதான் நம்ம சாதிக்கணும், இப்பதான் நாம ஏதோ ஒன்று செய்யணும், முன்னேறணும். இந்த நிகழ்காலம் நம்ம கிட்ட பயந்துக்கிட்டு கொஞ்சம் இருக்குமாக இருந்தால், கவலைப்பட்டுக்கு கொஞ்சம் இருக்குமாக இருந்தால், எதை நினைச்சு கவலைப்படுறோமோ அது நிகழ்காலத்தில் இருக்க போகுது. எதை நினைச்சு பயப்படுறோமோ அது நிகழ்காலத்தில் இருக்க போகுது. ஒருத்தன் பயப்பட்டு அதே நேரம் கவலைப்பட்டுட்டு இருந்தா அவனால உற்சாகம் ஒரு வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கவலையோட பயத்தோட ஒருத்தன் இருக்காண்டா அவனுக்கு ஒரு சின்ன பிள்ளைய ஓங்கி குத்திடலாம். ஒருத்தன் பயந்திருந்தாண்டா அவனுடைய ஆக்டிவ் சரியா வராது. ஸோ ஒரு மூமின் நிகழ்காலத்தை சரியா பயன்படுத்துவான். நடந்ததெல்லாம் அல்லாட விதி என்று முடிச்சு போட்டு நடக்க போறதையும் அல்லாட ஏற்பாடு என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காலத்தை சரியா செஞ்சுக்கிட்டே போவான். எந்த துக்கமும் அவனுக்கு இல்லை, எந்த கவலையும் இல்லை. அதனால முயற்சி சரியா 100ல் இருக்கும். வழங்கிட்டாப்பு சொல்றது, எக்ஸாம்ல தோத்துட்டோம், ஒரு தடவை எக்ஸாம் எழுதினோம், ஃபெயில். நடந்து முடிஞ்சது, ஃபெயில் ஆயிட்டேன், நான் செய்யல. நீ ஃபெயில் ஆயிட்டே, நீ ஃபெயில் ஆயிட்டா பாஸ் ஆகாது, ரிசல்ட்ஸ் அவுட் ஆயிட்டு முடிஞ்சு விடு. அல்லாஹ் நாடல்ல, இதுல ஏதோ ஹைர் ஒன்று இருக்குது. முடிச்சிட்டியா? அடுத்த தடவை நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுவேனா? பயப்படாத, பயப்படாது. அடுத்த தடவையும் அல்லாஹ் ஏதோ ஒன்றை நாடி இருக்கான், அதுதான் நடக்கும். நீ அடுத்த தடவை பாஸ் என்று அல்லாஹ் நாடி இருந்தா இந்த உலகமே சேர்ந்தாலும் உன்னை ஃபெயில் ஆக இயலாது. ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி செய்ய முயற்சி செஞ்சாலும் கலா கதிரில் எழுதப்பட்டதில் இல்லாத எந்த கெடுதியையும் உனக்கு செய்ய முடியாது. எழுதி முடிக்கப்பட்டாச்சு, பேனை உயர்த்தப்பட்டாச்சு, ஏடு மூடப்பட்டாச்சு, வேலையை செஞ்சுக்கிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன ஒரு சஹாபிக்கு, ஒரு சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்தது இது. திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். விளங்கிட்டான். எனவே நடக்க போறத பத்தி வச்சுக்க, அல்லாஹ் நாடினதான் நடக்கும். இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி கவலைப்பட்டு இருந்தா படிக்க இயலாது, விடு. இப்ப படிப்பு. இது ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு விடயம். இரண்டாவது விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு சொன்னா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்ங்கிறான். எல்லாரும் நீங்க மௌத்தா போய் தருவீங்க, எல்லாரும் மௌத்தா போய்த்துருவோம் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நற்செய்தி வந்திருக்கின்ற அர்த்தம். மௌத்தா போறது நற்செய்தி எப்படி ஆகும்? சில விஷயங்கள் இருக்குது, பழி வாங்க இயலாது. ஒருத்தன் நமக்கு அடிச்சுட்டான்னா போலீஸில் என்ட்ரி வைக்கலாம், மனசு அப்படித்தான் இருக்குது. நமக்கு ஒருத்தன் அடிச்சுட்டான், நம்ம வாப்பாவுக்கு ஒருத்தன் கையெடுத்துட்டான்டா
நம்மளோட வாப்பட கையை ஒருத்தன் வெட்டிட்டானண்டா இஸ்லாமிய ஆட்சியில அவனை பிடிச்சி அவன் கையை எடுக்கணும். அவன் கையை எடுத்துட்டான் சொன்னா நமக்கு சந்தோஷம். எப்ப சந்தோஷம்? அவனை பார்க்கும்போது ஒரு கையோட போறையா அவ்வளோ தேவையாடா இது என்று சந்தோஷம் பழகிட்டா. ஏன் எங்க வாப்பட கையை எடுத்த கவலை வராது. வாப்பட கையை எடுத்தது கையை எடுத்துட்டோமே அந்த சந்தோஷம் வரும். அவன் ராஜா மாதிரி அலையிறான், வாப்பா தான் கையில்லாம இருக்கான், அவனை பார்க்கல திரும்ப கவலை வந்துடும். பாருடா நம்மளுக்கெல்லாம் அநியாயம் செஞ்சுட்டு இப்படி போறான், இவனை கேட்க ஆள் இல்லை, திரும்ப கவலை வருது பாருங்க. எனவே கிசாஸ் இஸ்லாமிய சொல்லக்கூடிய இந்த கிசாஸை சரியாக செய்யும் போது ஒரு மனுஷன் ரிலாக்ஸா இருப்பான். பழி வாங்குதல் இருக்கணும். எல்லாத்தையும் பழி வாங்கலாமா? இயற்கை அனர்த்தம் நடந்து போச்சு, கடலுக்கு எதிராக என்ட்ரி வைக்கலாமா? கடலை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணலாமா? எல்லாத்தையும் பழி வாங்கலாம். புலிகள் ஒரு கிராமத்தை வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க. காத்தாங்குடி பள்ளியில வந்து சுட்டு 125 பேர் மௌத்தா போயிட்டாங்க, தொழுதுகிட்டு இருந்தாங்க. போலீஸ்ல போய் என்ட்ரி வைக்க நாங்களும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். கண்டா சொல்லுங்கம்மா, ஆறுகிட்ட போய் என்ட்ரி வைக்கிற எவனை பிடிக்கிறேன்? அப்ப இயற்கை அனர்த்தம், அழிவு, வெள்ளம், சுனாமி, பயங்கரவாதம், குண்டு தாக்குதல், மிஸ்பயரிங், வீடு விழுந்தது, கூரை விழுந்தது, ஆக்சிடென்ட் ஆனது, இதுல எல்லாம் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாரத்துக்கு இந்த கவலைக்கு நமக்கு என்ன ரிப்ளை? இதுக்கு என்ன இந்த பாரத்தை எப்படி இறக்குறது? இந்த டென்ஷனை எப்படி குறைக்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், நீங்க எல்லாரும் மௌத் ஆகுவீங்க. வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமுல் கியாமா. ஏன் மௌத் ஆகணும்டா உங்களோட கூலி சரியாக திருப்தியாக கொடுக்கப்படுறது கியாமத்து நாளையில தான். அங்க எல்லாம் கிடைக்கும். இந்த மறுமை நம்பிக்கை ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தில வந்து ஒல்யவுமில் ஆகிற வருதே, மறுமையை நாங்க ஈமான் கொண்டுட்டோம் என்றாலும் ரிலாக்ஸா இருக்கலாம். எப்ப ரிலாக்ஸ்? சுனாமியில போயிட்டு வீடு விழுந்து போச்சு, ஆக்சிடென்ட் நடந்துட்டு, ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்றும் செய்யணும். அண்ணாதான் பண்ண வாகனம், நாம வட்டிக்கு பயந்து ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டோம். ஆக்சிடென்ட் ஆகி வாகனமே இருக்கையில அப்போ 48 லட்சம் ஒரே அடியில போயிட்டு. இப்ப யாருக்கிட்ட வேண்டி வைக்கிற? இன்சூரன்ஸ் பண்ணலாமா? அதுவும் கூடாது. என்ன செய்யற? முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுக்கு கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமுல் கியாமா, கியாமத்து நாளையில கிடைக்கும். சரியாக அங்கதான் கிடைக்கும். அதுக்கு தான் மௌத்தா, இங்க தராது. ஒரு 115 பேரை வந்து பள்ளியில சுட்டு போட்டு போனான் தானே, இவனை 115 தடவை நாம சுடலாமா? பிடிச்சாலும் அப்படித்தான் அவன் கையை மையமா பிடிபட்டா ஒரு தடம் தான் கொல்லலாம். அவனை கொஞ்சம் அடிச்சு கொள்ளலாம், இல்லாட்டி துண்டு துண்டா வெட்டி கொள்ளலாம். எவ்வளத்தையும் ஒரு இடத்த ரூவோ, அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு தடவை தான் கொள்ளலாம். 115 பேரை கொலை செஞ்சவன் ஒரு தடவை கொள்றது நியாயமா? நியாயம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் அதை கொடுக்கணும். அதை எங்க கொடுப்பான்? அல்லாஹ் மறுமையில கொடுப்பாங்கிறான். அவன் என்ன சொல்லலாம்டா, இன்னமா துவஃபௌன உஜூரக்கும், உங்களோட கூலி சரியாக கிடைக்கிறது யௌமுல் கியாமாவில தான். அங்க வாங்க, உங்களுக்கு பாதிக்கப்பட்டதுக்கு தருவேன். நீங்க இழந்தீங்கல்ல, உங்களோட வீடு பத்தி போச்சு இல்ல, அதுக்கு நல்ல கூலியும் அங்கதான் கிடைக்கும். உங்களுக்கு அநியாயம் செஞ்சானே அவனுக்கு தண்டனையும் அங்கதான் கிடைக்கும். இதை நாங்க நம்பினால் ஒரு மூமின் மறுமையில கிடைக்கும் என்று நம்பும் போது ரிலாக்ஸ் ஆகலாம். நம்மளுக்கு எவனோ தெரியாது வீட்டுக்கு பூந்து என்ன செய்யலாம், நகை அடிச்சு போயிட்டான். அதுல இப்ப புதுசா ஒரு களவு நடக்குது. என்ன, மயக்க மருந்து ஸ்ப்ரேயை ஜன்னலுக்குள்ளால அடிச்சுட்டு வீட்டுக்கு பூந்துக்கிட்டு பெண்களை நாசம் பண்ணி போட்டு இருக்கிற நகையை மல்லிக்கு போறான். ரொம்ப வெளியில சொல்ல இயலாத அளவுக்கு களவு பணத்தை சொன்னா பிள்ளைகளை கற்புக்கு ஆபத்து வந்ததையும் சொன்னதாக பேத்திரும். அதனால நெய்சா மறைச்சிட்டு சிலர் மனசு நிறைய பாரங்களோட கவலையோட அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க நிம்மதியாக இருக்கலாம். எப்ப நிம்மதிக்காண்டா? அல்ஹம்துலில்லாஹ், அது யாருலா நீ மறுமையில் இருக்கலாம் கூலி கொடுப்பாய், எங்களுக்கு தான் ஆரண்டு தெரியாது, உனக்கு தான் தெரியுமே, மறுமையில் அவருக்கு கூலி உண்டு, இது எங்களுக்கு திருப்பி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்தா அவருக்கு 3 நாளையால எல்லாம் விளங்கிட்டான். எனவே இப்படி ஒரு பிரச்சனையை இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம்? இஸ்லாமிய நம்பிக்கையை கொண்டாந்து வச்சு நாங்க இல்லாம ஆக்கலாம். 2வது விஷயம், அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் கொண்டிருக்கும், நடந்து முடிஞ்சு அதை மாத்த இயலாது. நடந்து முடிஞ்ச ஒன்றை மாத்த இயலாது. முடிஞ்சதை நினைச்சு ஓடி பண்ணிட்டு பிள்ளை ஒன்று தப்பா நடந்துட்டு, இல்ல ஹஸ்பண்ட் ஒரு கதையை கதைச்சிட்டார், இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு, இதே நாங்க கதைச்சு இருந்து ஒன்று நடக்காது. இப்ப எப்படி ரிலாக்ஸ் ஆகுது?
இதில் நாங்கள் எப்படி தப்புறது? ஒரு பிரச்சனை முடிஞ்சதுல நாங்கள் எப்படி தப்புறது அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுல 153வது வசனத்தில் சொல்றான், எஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா. வேதக்காரர்கள் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, உங்களை நபி என்று நாங்கள் நம்புறதா இருந்தா அப்படியே வானத்துக்கு போய் ஒரு வேதத்தோட வாங்கண்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கவலை வந்துச்சு. ரசூலுல்லாஹ் நபி என்று சொன்ன உடனே அவங்க கேட்காங்க, நீங்க நபியுண்டா பாலைவனத்தில் ஒரு நீர் ஊற்று ஓட செல்லுங்க பாப்போம். நான் மனுஷன்டாப்பா, நான் உங்களை போல ஒரு மனுஷன்தான், எனக்கு ஒகிதம் வருது சொன்னோன்ன. அப்படியா? அப்ப ஒரு தங்கத்தால் ஒரு ஊடி இருக்கணும் உங்களுக்கு. அடே நான் மனுஷன்தான் சொன்ன. திரும்ப 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 ஒன்று சொன்னா எப்படி கோவம் வரும்? நாம் ஒருத்தன் கேட்கும், ஒருத்தன் வந்து கேட்கலாம், ஒரு 15,000 காசு இருந்தா தாங்களேன். என்கிட்ட இல்லப்பா, 1000 ரூபா காசு இருக்கு, நாளைய செலவுக்கு 15,000 இல்லைன்றோம். அப்படிங்க, அப்போ ஒரு 10,000 தாங்களேன், எப்படி கோவம் வரும்? இப்பதான் சொன்ன 1000 ரூபா தான் இருக்குதுன்றோம். அப்போ ஒரு 10,000 ரூபா தாங்கடா, எப்படி கோவம் வரும்? இல்லப்பா, எனக்கு 1000 ரூபா தான் இருக்குது. அப்படியா? அப்போ ஒரு 5,000 ரூபா. எவ்வளவு ஆத்திரம் பெறும், எவ்வளவு கவலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நான் மனுஷன் தான். அப்போ ஒரு தங்கத்தால விடு. அடே நான் மனுஷன்டாப்பா அப்படின்னு. அப்போ வானத்துக்கு போய் அப்படியே சுருன்னு மேல போய் இவருக்கு வேதத்தோட வாங்க பாப்போம்னு மனசு உடைஞ்சு போய் அல்லாஹ் கிட்ட முறையிட்டாங்க, யா அல்லாஹ் இப்படி கேட்காங்க சொன்னாங்க. அப்ப இது நடந்து முடிஞ்சிச்சு, மனசு நிறைய பாரம் வந்தாச்சு, முடிஞ்ச சம்பவம். அல்லாஹ் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றான். சூரத்து நிசா 153வது வசனம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வஹி அனுப்புறான். என்ன வஹி அனுப்புறான்? சரி நீ வா, ஒரு வேதத்தை தாரோம், விதச்சனையை முடிப்போம்னு சொல்லல. மனசுக்கு உனக்கு ஏற்பட்ட கவலைக்கு இப்ப என்ன கவுன்சிலிங், என்ன விஷயம் செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், நபியே எஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா. வேதக்காரர்கள் உங்கள்கிட்ட கேட்காங்க வானத்துக்கு போய் ஒரு வேதத்தை கொண்டு வர சொல்லி. ஃபக்கத் சஅலு மூசா அக்பர மின் தாலிக். ஆனா மூசா நபி கிட்ட இதை விட பெருச கேட்டானுங்க. இதான் நான் ட்ரீட்மெண்ட். இப்ப இதான் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை. புருஷனால் ஒரு பிரச்சனை, பொண்டாட்டியால் ஒரு பிரச்சனை, குடும்பத்தால் ஒரு பிரச்சனை. இதே கதைச்சு அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி நடந்துட்டாரு, இப்படி நடந்துட்டாரு. இதையே பேசியிருந்தா மனசு நிறைய பாரம் தான், வாழ்க்கையில ரிலாக்ஸ் இல்லை. இப்ப என்ன செய்யணும்னா நடந்ததை சிம்பிளாக்க நமக்கு தெரியாது. நாம எப்பவுமே நமக்கு வாரத்தை மட்டும் பெருசா தான் பேசுறோம். சொல்லுவாங்க தலையிடியும் காய்ச்சல் எனக்கு வந்தா தெரியுமாங்க. நமக்கு வந்ததை பெருசா தான் நினைக்கிறேன், எப்பவுமே பெருசா நினைப்போம். உனக்கு அப்படி இருக்கு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாங்கல, அந்த பல்லு வலியை தாங்க எல்லாப்பா. பல்லு வலியெல்லாம் ஒரு பிரச்சனையா. ஆனா அவர் சொல்லுவாரு, உலகத்திலேயே இந்த பல்லு வலி யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றோம். விளங்கிட்டா? அப்ப இதான் இந்த பிரச்சனையை சிம்பிள் ஆக்கணும், சின்னதாக்கணும். எப்படி சிம்பிள் ஆக்கணும்? அது பல்லு வலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கிட்டே அதை சின்னதாக்கடா எப்படி சின்னதாக்குறது? இதை சின்னதாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்னண்டா, இதுக்கு பக்கத்துல ஒரு பெருசை கொண்டாந்து வச்சா இது சின்னதா போயிடுச்சு. ஒரு ஆட்டோவை கொண்டு போய் கண்டெய்னர் பக்கத்துல நிப்பாட்டி போட்டு பார்த்தா ஆட்டோ சின்னதுதான். இந்த ஆட்டோவை கொண்டு ஒரு சின்ன ஒரு புஷ் பைக்கிலுக்கு பக்கத்துல மிதிச்சு போற பைக்கிலுக்கு பக்கத்துல கொண்டு வச்சு போட்டு பார்த்தா அப்பனோ பெருசா தெரியும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ரசூலுல்லாஹ்க்கு நடந்த இந்த விஷயம் சின்னதாப்பான்னு சொல்றான். எப்படி சொல்றான்டா? பக்கத்து சஅலு மூசா அக்பர மின் தாலிக. என்ன நபியே, உங்கள்கிட்டயா வானத்துக்கு போய் வேதம் தான் கொண்டு வச்சுனாங்க. ஆனா மூசா நபி கிட்ட இதை விட பெருசா கேட்டாங்க. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன். மூசா நபி கிட்ட கேட்டாங்க அல்லாஹ்வை கொண்டாந்து காட்ட சொல்லி. அப்போ உங்களுக்கு பரவாயில்ல, மூசா நபி கிட்ட அல்லாஹ்வை தான் கொண்டாந்து காட்ட சொல்லி. அவர் என்ன பாடுபட்டு இருப்பாரு அங்க கொள்ள. அல்ஹம்துலில்லாஹ், அவர் நம்மளோட கவும் பரவாயில்ல, ரிலாக்ஸ். பிரச்சனையை சின்னதாக்குறதா இருந்தா நம்மளோட புருஷனார் அரைஞ்சதுதான். நம்மட புருஷனார் என்னஞ்சே அரைஞ்சதுதான். நேத்து பேப்பர்ல கிடக்கு, பொண்டாட்டிய கொலை செஞ்சு சாக்குல கட்டினான். அல்லாஹ் அக்பர். நம்மட மாப்பிள்ள சங்கம் நம்மட புருஷன் ஒரு அரைஞ்சதுக்கு 3 நாளா கொளறிட்டு இருப்பா. அவருவே கைய ஓங்கிட்டாரு, என்னமா பாசமா இருந்தாரு, தங்கோன்றாரு, டார்லிங் என்றாரு. இப்போ ஓங்கி அடிச்சுட்டாரு, 3 நாளா கொளற பேப்பர் எடுத்து விரிச்சு பாக்குறாங்க. மனைவியை கொலை செய்து அடுப்பங்கரையில் புதைத்த கணவன் கைது. அல்ஹம்துலில்லாஹ், என்ற புருஷன் தங்கம். அப்பா, இந்த மனுஷன் அடிச்சத்தோட விட்டானு. இப்ப பிரச்சனை சின்னதாயிட்டு. அந்த பெரிய பிரச்சனை கொலை செஞ்சு அடுப்பங்கரையில புதைச்சதோட இந்த பிரச்சனை சின்னதாக. எனவே நம்முடைய பிரச்சனையை சின்னதாகிறதாக இருந்தால்
சின்னது ஆக்கணும், ஆக்கினா தான் ரிலாக்ஸ் ஆக்கலாம். அப்ப சின்னது ஆக்குறதுக்கு என்ன செய்யறா, நமக்கு நல்ல காலம் இவ்வளவு ஆச்சு நடந்துச்சு, பெருசா நடக்கலையேன்னு இருக்கணும். உதாரணத்துக்கு கிச்சன்ல வேலை செய்யும் போது கத்தி கொஞ்சம் வெட்டிட்டு வைங்க, சின்ன ஒரு காய் அப்படின்னு அதில் வச்சு அதை தூக்கி வச்சுட்டு இதை தூக்கி வச்சுட்டே 3 நாள் புருஷன் சோறு தீத்துவார். இந்த விரலை தூக்கி வச்சுட்டு சமைக்கலாம், சாப்பிடலாம், ஹோட்டல்ல சாப்பாடு, விரலை தூக்கி பிடிச்சிட்டே சின்ன ஒரு வெட்டு தான், மருந்து கட்டி மரம் பார்த்து 3 நாள் ஆகும். இதே ஆளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க, ஆக்சிடென்ட் நடந்து கால் உடைஞ்சு முள்ளு வெளியில தெட்டி ரோட்டுக்கு ஓடி எமர்ஜென்சி பிரிவுக்கு போய் மருந்து எல்லாம் காட்டி நர்ஸ் என்ன செய்வா, துப்புரவு பண்ணுவா, ரத்தத்தை எல்லாம் தொடச்சி கேட்பாங்க, உடம்புல வேற எங்கேயாச்சும் காயம் இருக்குதான்னு கேட்ட உடனே இல்லையே அது மட்டும் தாண்டுவாங்க. அவங்க கதையை நம்பாம தேடி பார்த்தா இந்த கையில இந்த ஏரியாவை பிச்சு இருக்கும். இன்னும் இருக்கிற ஓ இங்கேயும் காயமா அப்படின்னு கேட்பாங்க. விரல ஒரு சின்னோரு வெட்டுப்பட்டதை 3 நாளா தூக்கி வச்சிருந்த ஆளு இந்த காயத்தையே கவனிக்காம இருக்குது. ஏனண்டா பெருசி பக்கத்துல இருந்ததால, இந்த முள்ளு வெளியில தெரிஞ்சு கால் 2ஆ உடைஞ்சதால இந்த சின்ன கீரல் எல்லாம், பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாக்கிட்ட கேட்டு பாருங்களேன், சின்ன சின்ன கீரல் எல்லாம் கணக்கே கிடையாது, அதெல்லாம் டிஸ்கவுண்ட் கணக்கே இல்லை, முடிஞ்சு. அதுக்கு மருந்து கட்டணும், அதை பராமரிக்கின்ற விளக்கமே இல்லை. இந்த பெருசு தான் விஷயம். எனவே நம்முடைய பிரச்சனைகளை சின்னதாக்கினா நாம கவனிக்காம போயிட்டே இருக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்டா, பெருசு ஒன்றை கற்பனை பண்ணி பெருசு நடந்த சம்பவத்தை எடுத்து இப்படி எல்லாம் நாட்டுல நடக்குது, இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்றான், இப்படி எல்லாம் குடும்பம் நடக்குது, நம்மளுக்காச்சும் பரவாயில்ல நினைச்சாதான் அன்றைக்கு நைட்டு நிம்மதியா தூக்கம் பெறும். எனவே ஸ்ட்ரெஸ்ஸை நிப்பாட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு ஈமான் கொள்றதுதான் ஒரு நல்ல ஒரு வழி. ஈமான் கொள்றதுல எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் முடிஞ்சதோட நாங்க முடிச்சுக்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.